போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சேரா ஜங்ஷன் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். அதிக டீல்கள், அதிக மகிழ்ச்சி. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். ஆடியன்ஸ் என்ன யோசிக்கிறாங்களோ நம்ம அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு எழுந்த ஸ்கிரிப்டும் ஒரு மாதிரி சிங்க் இருந்ததுன்னா படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. ஓரம்போ அப்படின்ற இந்த படம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு வரலாம். திஸ் இஸ் த சப்ஜெக்ட் லாக் பண்ணது யாரு? 2 பேர் பைக் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அடையார்ல யாரோ ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் ஆட்டோ எடுத்தோம். அந்த ஒரு ஆட்டோ ரைட்ல இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கதைன்னு ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு ஆட்டோ ரைட் மாத்திருச்சு உங்களோட அடையார்ல. ஏன்னா நான் இப்படி புடிச்சிட்டு ஏமா என்னப்பா நீ என்னப்பா ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேப்பா அப்படின்னு. ஆமா, நான் ஒரு ரேசர் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாப்ல. And both of us working together, surprisingly, even the most conventional producer வந்து சூப்பருங்க. ஆமா, உண்மையே ஓபன் நான் கொடுக்குற காசுக்கு 2 டைரக்டர் கிடைக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் சொன்னார். சோஷியல் மீடியா எல்லாம் கிடையாதுல்ல, அப்போ வந்து அந்த டிவியில் வரும். ஆக்சுவலி ssmusicadvertising எல்லாம் வந்து நிறையாவே போட்டு அடித்தாங்க எங்கள் ட்ரெயிலர். லைக் ஸோ த மூவி டிட் நாட் லைக் இப்போ வந்து ஓடாததுலாம் வந்து இட் வில் சிங்க் வித்தவுட் அ ட்ரேஸில். அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாதுன்னு. மெயின் திங் இஸ் ஆல்சோ நாங்கள் நிறைய டயலாக்ல வந்து ஏதாவது சொல்லியிருப்போம். அது யாராவது ஒரு 4 ரிவ்யூவர்ஸ் இப்படி அந்த மாதிரிலாம் டயலாக் வைக்கலான்னு ஒரு 4 பேர் எங்களை திட்டினாங்க. பாட்டு கட்டிங்கும் சரியாலாம் போல. பட் என்னன்னா ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. யூஸ்வலி அப்போ வந்து என்ன நடக்கும்னா, ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே கால் வில் கம், இந்த தெலுங்கு படம் இந்த ஹிந்தி படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கால் வந்துடும். ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிடுச்சு, மண்டே எங்களுக்கு அந்த கால் வந்தது. we were prepared for it, we said no. அது வந்து outright straight no. After ஓரம்போ finish, after quarter cutting finish and all, our bank balance has gone to 0, like literally 0. பட் ஆனாலும் அட்வான்ஸ் வாங்க மாட்டோம். We will not take that commitment till we are sure. See, that is also one reason நம்ம ஏன் இவ்வளவு கம்மியா படம் பண்ணோம். அப்ப அது பிரஷர் பண்ணிரோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே வந்து கொழுப்புன்னு சொல்றாங்க. நான் ஆக்சுவலி அதுதான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்ம விக்ரம் வேதா இப்ப இந்த அந்த ஐடியாவுடைய இது எப்படி கிடைச்சது? தி ஸ்பார்க் வெட்டி பேச்சு தான் ஆக்சுவலா வந்துட்டு பிளட்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் we had fully written it. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான், பிளட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு ஐடியா வந்து தென் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு எழுதி அப்படி படம் மேலே some 15-18 finished stories which we didn't get the top angle. Actually யார்கிட்டயுமே பிச் பண்ணல. ஸோ சுழல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் தி பரன் மேலே வச்ச கதைகள். லைக் அது ஃபீச்சருக்காக ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். ஃபீச்சரில் அதுதான் ஃபீச்சருக்கு அது 10ல் இன்னும் நிறைய ஸ்பேஸ் வேணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வருவாங்க. இப்போ அது அப்போ இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்த உடனே கேட்டாங்க. வர கேட்டோடனே எஸ் உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டோம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வெப் சீரிஸ் உங்களுடைய அனௌன்ஸ் பண்ணுறப்பவும் சார் இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங் நவ். ஐம் வெரி எக்ஸைட்டட். Thank you. Good, it's happening for this also, for Vadhandhi too. So we have a lot more to talk about in this. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த புஷ்கர் காயத்ரின்ற பேரை கேட்கும் போதெல்லாம் ஒருத்தவங்களோட பேர் போல அது ஒரு பர்சனை சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் போய் பார்த்தா 2 பேர் வந்து ஒவ்வொரு படங்கள்லயும் ஒர்க் பண்றாங்க, ஒவ்வொரு கிராஃப்ட்லயும் ஒர்க் பண்றாங்கன்றப்போ 2 டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒர்க் பண்றது நடந்திருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பௌஸா இருந்து பண்றப்போ அது எப்படி நடக்குது, இது எப்படி பண்றாங்க, அந்த கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் இருக்காது அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்கு இருந்திருக்கு. How did this புஷ்கர் காயத்ரி come as one union? I think college, I mean we did Viscom in Loyola. So வந்து first yearல வந்துட்டு காலேஜ் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், நியூஸ் லெட்டர் இருக்கும். அதில் நாங்கள் 2 பேர் தான் எடிட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரம் தேர். அதுலேருந்து ஏதோ ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு இதாக இருந்தாலும் வந்துட்டு ஸோ என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம். கிரீட்டிங் கார்ட்ஸ் விற்றுருக்கோம். தென் ஏதோ ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக ரெஸ்டாரண்ட்டாக நின்று அந்த பிராண்ட், வி கான்ட் டெல் வாட் பிராண்ட் இட் இஸ், பட் அந்த பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக நானும் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கணும் அட் வேரியஸ் ரெஸ்டாரண்ட். லைக் லூயி வால்டாஃப் அப்போவே இருந்தது, the one in near IIT ல the Chinese restaurant. ஆமா, இல்ல ஒரு வீக் வேற சோலால ஒரு நாள் இருக்கும், அது ஏதாவது டிஸ்கோதேக்கில் இருக்கும். ஸோ அது மாதிரி
ஸோ தட் அப்புறம் வந்துட்டு என்ன ஃபோட்டோ சென்னை பை நைட் லைக் தே யூஸ் டு டூ ஒன் ஃபோட்டோ ஆப் இன் இது அது ஒரு நியூஸ் பேப்பர்ல வரும் ஒரு அந்த லாஸ்ட் பேஜ்ல பார்ட்டி டைம்ஸ்ல வேர்ல்ட் வந்து மாதிரி something like that so this was like a photo spread மாதிரி so both of us வந்து நைட் போயிட்டு வேற இடத்துல like பாரிஸ் மார்க்கெட் தென் கோயம்பேடு இந்த மாதிரிலாம் சன்ரைஸ் வரைக்கும் எடுத்துட்டு இந்த மாதிரி இன்ஃபேக்ட் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு சன்ரைஸ் எடுத்துட்டு ஓவர் லைக் ஒன் ஒரு ஆக்சுவலி ஜாலியா இருக்கும் காலேஜ்ல வந்துட்டு அது ஒரு மாதிரி ஒர்க் மாதிரியும் இருக்காது ஒரு மாதிரி வீட்ல வந்துட்டு நாங்க நைட்லாம் வந்து ஊர் சுத்துறதுக்கு ஒரு வேலிட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு நாங்க பிஸ்காம்ல படிச்சோம் so all this was considered work college work இது வந்து சும்மா ஏதோ பண்றாங்கன்னு இல்ல இதெல்லாம் part of college work pocket money also will happen so அப்பலேந்தே like from first year of college we have been doing something or the other ஒண்ணா சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தோம் அது அப்படியே வந்து அது முடிச்சிட்டு நாங்க ஒரு ஆட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தேன் காயத்ரி இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தாங்க அப்புறமா காயத்ரி வந்து என்ன அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு உடனே வா 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 கரெக்டா ஸோ வந்து அவங்க சேர்த்துட்டாங்க நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு வேற கப்புள் அந்த மாதிரிலாம் தெரியாமல் ரொம்ப அன்அசியூமிங்காக ப்ரொஃபஷனலாலாம் இது பண்ணிட்டு இருக்கோம் தென் வி டிசைட் டு ஸ்டடி ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸும் ஒன்றா தான் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு போனோங்க ராஜஸ்தான் ஆமா ஸோ The Return of the Thief of Baghdad ஒரு ambitious film. It was அப்போ I'm saying 99-2000ல it was thought of on a budget of 40 crores. சிரஞ்சீவி சார் ஹாலிவுட் UK ஆஸ்திரேலியா crew எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்கு. And சிரஞ்சீவி சார் was the lead. அவர் தான் வந்து Thief of Baghdad ஓட கேரக்டரை ப்ளே பண்றாரு. And it was a huge production. English film Panavision கேமராலாம் வந்து US UKலேருந்துலாம் இறக்கி இங்கே ஷூட் நடந்தது. ஸோ அதுக்கு அசிஸ்டன்ஸ் வந்து there was a general call. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதில் விட காயத்ரி ஜாயின்ட் இந்த டைரக்ஷன் டீம், நான் வந்து கேமரா டீமில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு 3-4 months we were in between அஜந்தா எல்லோரா, அவுரங்காபாத், ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர், ஜெய்சல்மேர் இங்கெல்லாம் வந்து ஷூட் நடந்தது. ஸோ that was also fascinating. அது வந்து and that too with like ஒரு ஃபாரின் க்ரூவோட எக்யூப்மெண்ட். that was fascinating. ஆக்சுவலி அப்போதான் அந்த எக்யூப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அது வேற வந்துட்டு அது டெசர்ட் மேல தூக்கிட்டு போனோம். ஸோ ஃபாரின் க்ரூ வந்துட்டு லைட் மேன்லாம் கிடையாது. ஸோ புஷ்கர் நான் வந்து கேமரா க்ரூல ப்ளூ பாக்ஸை தூக்கிட்டு போக வேண்டியது. அப்போதான் முதல் வாட்டி மோஷன் கண்ட்ரோல் கேமரா ரிக் வந்து இந்தியா கொண்டு வந்தாங்க. இதுதான் அப்புறமா ஆலவந்தான் படத்துலையும் யூஸ் பண்ணாங்க couple of years later. பட் இந்த படத்துக்கு தான் முதல்ல வந்தது. அது வந்து பெருசாக இருக்கும் பாக்ஸஸ்லாம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் கேமரா. ஸோ அந்த க்ரூவில் தான் ஐ ஃபைனலி லேண்டட் அப். அது வந்து என்னென்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆலவந்தானில் வந்து கமல் சாரோட டபுள் ஆக்ஷன் ஷாட் எடுக்கிறதுக்குன்னு அந்த இது வந்தது. அங்கே வந்து இட் வாஸ் சப்போஸ் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஸோ அதுக்காக இந்த கேமரா வந்தது. அந்த க்ரூவில் ஒர்க் பண்ணோம். ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல அந்த டெக்னிக்கல் பார்ட், இந்த ஒர்க் எல்லாம் நடந்ததுனால தெர் இஸ் ஒன் ஆப்வியஸ் அந்த ஒரு டெக்னிக்கல் சைட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்ல ஒரு ஈடுபாடு ரொம்பவே அதிகம். மாஸ்டர்ஸ் பண்ணும்போது யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணும்போதும் எவ்ரி குவார்ட்டர் லைக் ஒரு வருஷத்துல குவார்ட்டரா பிரிப்பாங்களே, எவ்ரி குவார்ட்டர் யூ ஹேவ் டு டு அ ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதில் வந்துட்டு மாற்றி ஸோ வேற யாராவது ஃபிலிமில் வில் பி தி கேமரா பர்சன், இல்லை எடிட் பண்ணுவோம். ஸோ அதனால எல்லாத்துலேயும் ஒரு நாய் நக்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாத்துலயும் தெரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் யூஎஸ்ல இருக்கும்போது காயத்ரி வந்து சிகாகோல இருந்தாங்க, நான் வந்து கீழே டவுன் சவுத்ல வந்து நியூ ஆர்லின்ஸ்ல இருந்தேன். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் நடக்கும்போது வி வில் ட்ராவல். அது வந்து திஸ் வாஸ் ரைட் ஆஃப்டர் 9/11 ஆல்சோ. தென் ஃப்ளைட் ஃபேர்ஸ் வர் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ 2 நாள் அவன் பஸ்ஸில் போகிறதுக்கு, இங்கேருந்து நியூ ஆர்லின்ஸ்லேருந்து சிகாகோ டு நியூ ஆர்லின்ஸ் பஸ்ஸை பிடிச்சி அது ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே மாற்றி அங்கே போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ பட் ஆனால் தனியாக ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அந்த ட்ராவல் பண்ணி தான் வேலைக்காக மட்டும்தான். ஓகே. தென் அது முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் we wanted to start a film. ஆக்சுவலி எங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரியில் யூ சப்போஸ் ஃபினிஷ் த தீசிஸ் ப்ராஜெக்ட் அங்கேயே தான் முடிச்சுட்டு வரணும். யூஸ்வலி எவ்ரிபடி வில் டூ அ ஷார்ட் ஃபிலிம் ஆர் ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஆர் ஷார்ட் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இல்லைனா வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதுவாங்க இஃப் யூ ஆர் ரைட்டிங் திஸ் திங்.
நாங்க வந்து நாங்க போய் படம் பண்றோம், படம் எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஆர் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஆல் கம்ப்ளீட்லி வந்து நீங்க படம்லாம் எடுக்க போனா நாங்க நிறைய பார்த்துட்டோம், படம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வாழ்க்கையே தொலைச்சவங்களாம் இருக்காங்க. நீங்க முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போயிடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சுட்டு. நோ, டிகிரி வாங்குறதுக்கு நாங்கள் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 years ஆச்சு, 3 years ஆச்சு எங்களோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. பட் அந்த இதுதான் நாங்கள் போய் ஒரு படம் எடுத்து காமிக்கிறோம், தட் we can do in India அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி அப்படிதான் வரும் நடந்துச்சு. வாவ், ஓகே. ஒரு அழகான ஜர்னி தான். இதுல நடுவுல ஒரு பார்ட் மிஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, அதுக்கப்புறமா கப்பல் ஆனீங்கன்னு சொன்னீங்கல்ல? அது இல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல அதெல்லாம் வந்துட்டு அது அதுக்கப்புறம் நாங்க when we were working together we were going around. Yeah. First year summer holidays, அந்த first year முடிச்ச உடனே அந்த summer holidaysல we started going around. அது யார் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? actually நாங்களும் யோசிச்சு பார்த்திருக்கோம். அப்படிலாம் there was no proposing. Actually I think மிச்சவங்க எல்லாம் முன்னாடியே சொன்னாங்க, ஏய் நீங்க ரெண்டு பேரும் you're going to end up as a couple. I think ஃபர்ஸ்ட் month of collegeல இருந்து சொல்லிட்டாங்க. இந்த फ्रेंड्स எல்லாம் சொல்வாங்கல்ல, ஏய் அவன் தானே அப்படின்ற மாதிரி வந்த ஒரு கப்பல் தான் நீங்க. ஓகே. அது யாரு? விஷ்ணுவர்தன் டைரக்டர் இஸ் our classmate. Wow, okay. our wife Anu is also our classmate. Then ஒரு bunch of friends who are all connected to films. Actually Andrew Vadhandhiயோட டைரக்டர், ரைட்டர் டைரக்டர், he is also our classmate. So அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. கரெக்ட் தான் போல அப்படி. வாவ். சோ அவ்வளவு அழகான ஒரு கதை தான் இல்ல இது? இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாக்குறப்பவே யூ லைக் மிஸ்ஸிங் அவுட், இது நடந்தது அப்படின்ட்டு டிராவல் பண்ணி வருஷமா. ஆமா, வயசாயிடுச்சு. இதுக்கு நடுவுலயே நிறைய மேட்டர் நடந்தது. ஐ மீன் அந்த இது ஆலவந்தான் ஒர்க் பண்ணது, நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒர்க் பண்ணது. என்னன்னா நம்ம அவ்வளவு ஒர்க்கும் பண்ணல, இவ்வளவுதான் பண்ணிருக்கு. பட் ஆமா அது மாதிரியா இருக்கு. ஆலவந்தான்ல வர்க் பண்ணது எப்படி? நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடியே வர்க் பண்ணீங்களா? அந்த இது சொன்னல மோஷன் கண்ட்ரோல் டீம். ஸோ அவங்கள வந்து they had called for ஆலவந்தான். ஸோ அந்த டீம்ல ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ அதுல அந்த ட்ரைனிங் ஆனது வந்துட்டு புஷ்கர் லைக் few people only know that, like some 3-4 people only in India knew how to operate that thing. So அந்த டீம்ல இருந்தோது whenever they come to India they will call us மாதிரின்னு. இந்த 2 வாட்டி தான் வந்தாங்க, அதுக்கு மேல ஒன்றும் வரல. சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் வந்து இதுக்கு டைரக்டர்ல, ஆலவந்தானுக்கு டைரக்டர்ல. அவர் வந்து he was also the director on that Return of the Thief of Baghdad. Like there was an English, I mean American director and one Indian director. So Telugu and English on the plan. So in the complicated motion control shots and all that, it is like perfectா மெஷர் பண்ணி பண்ணணும். இப்போ with all the CG we have and all that, it's different. அங்க வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து டெல்லியில ஒரு ரூஃப் டாப்ல வந்து they shot one part of it. தென் அதே இதை இங்க வந்து ஸ்டுடியோல வச்சு திருப்பி செட்டு போட்டாங்க. ஓகே. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ். இங்க ஒரு பில்லர் இருக்கு, இதுல இருந்து 8 அடி 1 இன்ச்ல வந்து இன்னொரு பில்லர் இருந்தா அதே மெஷர்மெண்ட்ல எக்ஸாக்ட்டா வரும். அப்பதான் லைன்ஸ் will match. ஆல்சோ பயங்கர டெக்னிக்கலி ஒரு, அதனால அவருக்கு அந்த ரிக் எல்லாம் யூஸ் பண்றது ஐ திங்க் தட் he had that fascination. So அவர் தான் அந்த ரிக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு. இது மாதிரி வெரி லிட்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், பட் என்னன்னா ஆல் தட் திங் வந்து கான்ட்ரிபியூட்டட் டு ஹவு யூ வியூ சினிமா. ஏன்னா சினிமா இஸ் a part of it is art, a lot of it is also craft. Like how you build the film வந்து there is a craft which is so film schoolல போனாலும் the emphasis on ஒரு ஐடியா இருக்கு, ஒரு கதை சொல்லணும்னு இருக்கு, அது எப்படி சொல்லுறது, அது how do you translate ஒரு ஐடியா மைண்ட்லேருந்து முதல்ல பேப்பருக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும், பேப்பர்லேருந்து விஷுவலுக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸ் இட்ஸ் அ டெக்னிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ for people who are interested in becoming filmmakers, இப்போ வந்து there's actually a lot of options. நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ ஃபில்ம் மேக்கிங் கிளாஸஸ், டுட்டோரியல்ஸு, there are so many people who are doing that. இப்போ looks like Film Institute here is also going to go through a recalibration, regeneration. So options are there. It's always good to read up on that. சும்மா ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறதுனா வந்து நிறைய பேர் வராங்க, பட் கொஞ்சம் அது இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் அண்ட் தென் அப்போ அந்த ப்ராசஸே யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங்ல, அந்த இது வரணும். நீங்க சொன்ன மாதிரி யோசிக்கிற விஷயத்தை அப்படியே ரியாலிட்டி கொண்டு வர்றது தான் அந்த ப்ராசஸ். அதை என்ஜாய் பண்ணி பண்றது வந்து இன்னும் இது.
அட் அ வெரி யங் ஏஜ் யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் இனஃப் டு ஒர்க் அண்ட் நீங்கள் பெரிய பெரிய இடங்கள்ல ஒர்க், அந்த கொஞ்சம் ஒர்க் தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் பெரிய பெரிய ஒர்க்ஸாக இருக்குது எல்லாமே. நிறைய டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுங்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒன் ஆஃப் தட் இஸ் கமல் சரோட இந்த ஆள் வந்தான். அந்த ஒரு யங் வயசில் அவரோட ஒரு செட்டப்பில் போய் ஒர்க் பண்ணுறது வந்து எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்? ஆக்சுவலி அந்த இதில் வந்து இட் வாஸ் மோர் அபவுட் த ஃபேசினேஷன் ஃபார் அந்த டெக்னாலஜி இன் யூஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப புதுசு இங்கே இந்தியாக்கே வந்து அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு ரொபாட்டிக் ஆர்மை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் அது இப்படின்லாம் வரும். அது இப்போ வந்து இட் இஸ் வெரி காமன். நீங்கள் அந்த அப்படி வரும்ல, மோகோபாட்டோட ஆன்செஸ்டர்னு வச்சுங்களேன். இப்போதான் இந்த ரெட் கார்பெட்ல மோகோபாட் யூஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அந்த டயத்துலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டெக்னாலஜியில். ஸோ இட் வாஸ் நாங்கள் அண்ட் ஆல்சோ our background is an advertising first. It wasn't in feature films. So advertising backgroundலேருந்து வரும்போது நீங்கள் வந்து and there is a storytelling to it. ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. கமல் சார் வந்து ஒரு மிரரை தூக்கி போடணும். ஓகே, அந்த 2 கமல் சாருக்கு நடுவில் இருக்கிற சண்டை. ஸோ அவர் ஒரு மிரரை தூக்கி போடுவார். அந்த மிரர் வந்து இப்படி டேர்ன் ஆகி அந்த இன்னொருத்தர் மேலே போய் கிராஷ் ஆகும். ஸோ இப்போ இந்த மிரர் போகும்போது when it is flipping ஒரு சைடில் பார்த்தா you will see him, but mirrorல reflection has to be on the reflection will be the other person. So அந்த mirror turn ஆகும்போது this reflection will also switch between this person and that person. So இந்த ஷாட்டை பண்ணுறதுக்கு was actually இப்போ வந்து it is ridiculously simple to do this shot. அப்போ வந்து we were shooting on film. அதில் ஷூட் பண்ணும்போது இதை வந்து so the camera became the mirror. ஸோ யூ டேக் தட் அவுட் சைட் ஷாட், அதில் வந்து இந்த மிரர் இருக்கும். தென் நீங்கள் வந்து கேமரா வந்து இந்த மிரர் எப்படி சுற்றுமோ இல்லை அது மாதிரி யூ ஹேட் டு டர்ன் த கேமரா அரவுண்ட். ஸோ இங்கே பார்க்கும் இது ஒரு ஆக்ஷனு. இதே ஆக்ஷனை திருப்பி அவர் போயிட்டு ஃபுல்லாக மேக்கப்லாம் மாற்றிட்டு he has to come in that other makeup and இந்த திருப்பி the same action அப்படி லைக் டு த மினி செகண்ட் வரைக்கும் it has to be exactly the same. And that action will get repeated with the other character. இப்போ எதாவது மிஸ் ஆச்சுன்னா திருப்பி இதுவும் ஷூட் பண்ணும், திருப்பி இதுவும் ஷூட் பண்ணும். ஸோ அந்த டெக்னாலஜி அந்த டயத்தில் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுதான் இப்போ நோ இட்ஸ் பிகம் லைக் வெரி வெரி காமன் மாதிரின்னு. அந்த ஃபேசினேஷன் வாஸ் தேர். ஹவு டு யூ டூ தட்? நீங்கள் கேமரா வந்து தலைகீழெல்லாம் திருப்பணும்னா அது வந்து இட் வில் பி லைக் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் ரொபாட்டிக் ஆர்ம் விச் வில் மூவ் த கேமரா விச் எவர் வே யூ வாண்ட், யூ ப்ரோக்ராம் அ பாத் ஃபார் இட் மாதிரின்னு. இப்போ இதெல்லாம் டெக்னாலஜி. ஏன்னா அப்போ வந்துட்டு அட்வர்டைசிங்ல இந்த ப்ராடக்ட் ஷாட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்துட்டு அப்படி சாக்லேட் அப்படி விழும், இல்லைன்னா அப்படி வந்து ஒரு க்ரௌன் மாதிரி மில்க் வரும். அது பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து யூ ஹேவ் டு கிராக். ஒரு இதுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரி பண்ணி கிராக் பண்ணோம். இப்போ டெக்னாலஜி இஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல். அதனால வந்துட்டு இப்போ சிம்பிள் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ தான் தெரியுது அது எவ்வளோ, அதுவும் அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணுறதுன்றது தான் இட் ஆட்ஸ் மோர் ப்ரெஷர் டு இட். நாங்கள் இன்ஃபேக்ட் ஃபிலிம்ல தான் வந்து டில் ஃபோட்டோகிராஃபிங் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் தி லாஸ்ட் ஃபிலிம்ஸ் டு பி ஷாட் ஆன் ஃபிலிம். இப்போ இங்க அது அப்போ வந்துட்டு அப்பதான் டிஜிட்டல் வந்துட்டு இருந்தது ஃபுல்லா. அது வந்துட்டு நைட் ஷூட் பண்ணதுனால வந்துட்டு மீன் ஒன் திங் இஸ் யூ வாண்டட் டு ஷூட் இன் ஃபிலிம். இனிமே பண்ண முடியாது, அதனால அது பண்ணணும்ட்டு. லைட்டிங் வைஸும் இட் ஆக்சுவலி ஒர்க் அவுட் பெட்டர். ஏன்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு டிஜிட்டல் ஒன்றும் அவ்வளோ ஃபுல்லாக ஒர்க் ஆகல. இப்போ நோலன் இஸ் ஷூட்டிங் அகெயின் ஆன் ஃபில்ம். என்னன்னா இட் இஸ் அன் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் டு ஷூட் ஆன் ஃபில்ம். அது ஒரு கேன் வாங்கினா அது வந்து 4 minutes ப்ளஸ் அவ்வளோதான் ஒரு கேனில் இருக்கிற ஃபுட்டேஜ். ஸோ நீங்கள் 4 நிமிஷத்துக்கு வந்து யூ வில் ஹாவ் டு ஷூட் ஸோ மச். எனக்கு ஒரு இது இருக்குது, இதில் ஃபிலிம் ஸ்கூலில் இருக்கும்போது இல்லை எங்களுக்கு ஒரு கேன் கிடைக்கும் 8 minutes or something, it'll be a little more than that, 16 mm ஃபிலிம் கேனு. ஸோ எக்ஸசைஸில் வந்து ஒரு கேன் கிடைக்கும், அதில் தான் யூ ஹேவ் டு ஷூட் த ஃபில்மு. ஸோ அதில் வந்து டு பி திஸ் திங்கில் இந்த நீங்கள் இப்போ கிளாப் பண்ணீங்கல்ல, அந்த கிளாப் வந்து வில் கன்சியூம் a little bit of film. ஏன்னா நீங்கள் ஆன் பண்ண உடனே will take that ஒரு bit of second to catch up to that speed. அப்புறமா கிளாப் அடிக்கிறோம் வெளியில் போகணும், அப்போ தான் உங்களுக்கு சிங் சவுண்ட் வரும்ல. அதெல்லாம் ஃபில்ம் வேஸ்டேஜ்னு. ஸோ ஒவ்வொரு ஷாட்டும் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியது. அதுதான் லிப்சிங்க்கு. ஓ, இது வந்து நிறைய ஓல்டர் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி தெரியாம அந்த கிளாப் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு திட்டு விழும். ஏன்னா வந்துட்டு ஃபிலிம் சாப்பிட்டோம், அதனால வந்துட்டு ஓடு 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 ஓடு. எக்ஸாக்ட்லி. டே பிஃபோர் எஸ்டர்டே பாண்டியராஜன் சாரோட பாட்காஸ்ட் இருந்துச்சு. சார் கட்டுன்றத கட் சொல்ல மாட்டேன், கட் 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 கட். அது இட் ஷுட் கேட்ராம போயிடக்கூடாது, டப்புன்னு பண்ணிடணும்.
அதில் அந்த ஃபில்ம் இதில் அந்த கிளாப் அடிக்கிறது வந்து யூஸ்வலி லாஸ்ட் அசிஸ்டன்ட் தானே பண்ணுவாங்க. இந்த ரிட்டர்ன் ஆஃப் த தீஃப் ஆஃப் பாக்தாதில் ஒர்க் பண்ணும்போது எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கள் இதுக்கு நாங்கள் தான் வந்து கிளாப் கொடுப்போம். இட் ஓன்ட் பி ஃப்ரம் த டைரக்ஷன் சைடு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக் இருக்குது. ஸோ அது அவங்க அந்த இது பண்ணும்போது தான் வந்து அதோட ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் என்ன லென்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் கிளாப்பை வைக்கணும். அப்போ தான் கிளாப்போட மேக்னிஃபிகேஷன் வில் பி பிக் இனஃப் தட் யூ கேன் see the clap. நீங்கள் ஒரு பெரிய வைட் ஷாட் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஆர்டிஸ்ட் பக்கத்தில் நீங்கள் கிளாப் அடிச்சிங்கன்னா கிளாப் இத்தினூண்டு இருக்கும். அது கிளாப் மூடுதா இல்லையானே தெரியாது. ஸோ த ஐடியா இஸ் இப்போ வந்து 72 mm லென்ஸுனா இட் ஹேஸ் டு பி at 7 feet த கிளாப்பு. அதே மாதிரி இஃப் இட்ஸ் 100 mm லென்ஸ்னா 10 அடியில் இருக்கணும் கிளாப். அப்படின்னா இட் வில் கவர் 3/4 ஆஃப் த ஸ்க்ரீன். அப்போ உங்களுக்கு அந்த கிளாப் மூடுற அந்த மோமெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இது வந்து இட்ஸ் சம்திங் விச் எவ்ரிபடி வில் லேர்ன் ஆன் த ஜாப். தே லேர்ன். ரொம்ப தூரமாக இருக்கு. லென்சிங் சென்ஸ் இருக்கு இல்லையா, லென்சிங் சென்ஸ் வந்துட்டு கிளாப் அடிச்சாதான் அது வந்துட்டு வரும். ஓகே, எந்த லென்ஸுக்கு என்ன டிஸ்டன்ஸ்ன்றது அது மாதிரி ஆல் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூயிங் மீனிங்லெஸ் ஸ்டஃப். இப்போ வந்து வெளிநாட்டுல போய் படிச்சிட்டீங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க சூஸ் பண்ண சப்ஜெக்ட் ஆஃப் த கதை இல்ல, அது வந்து இன்னும் ஒரு மாதிரி என்னடா வெளிநாட்டுல போய் படிச்சிருக்கீங்க, ஆட்டோ ரேஸ் வச்சு ஒரு கதை எடுக்கிறீங்களே அப்படின்ற ஒரு. அது ஆக்சுவலி எங்க வீட்டுல அம்ஜிக்கரையில படிச்சுட்டு வந்தேன், என்ன உனக்கு பிரச்சனைலாம் வந்துட்டு ரொம்ப. அது என்னன்னா உங்களுக்கு வெளியில போயிட்டு வரும்போதுல அப்போதான் நம்ம ஊருடைய ஸ்பெஷாலிட்டி பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நம்மளுக்கு எப்பவுமே யூஸ்டா இருக்குல்ல, ஆட்டோ பார்ப்போம், வெயில் அடிக்கும், திட்டிகிட்டே இருப்போம், என்னடா வெயில், அது மாதிரி திட்டிகிட்டே இருப்போம். அங்கே வந்துட்டு சிகாகோலாம் குளிர் இருக்கும்போது வந்துட்டு அப்படியே சென்னை போகணும்ப்பா, மெட்ராஸில் இருக்கணும், மெட்ராஸில். ஸோ அங்கேருந்து வரும்போதில் ஒரு மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூ, கிரே, பிளாக் அந்த இது. இப்போ நம்ம அப்படி தான் ஆகிட்டோம். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு பயங்கர லைவ்லியாக இருக்கும். இந்த ஸோ அதனால் பிரியாணி இந்த ஸோ அதெல்லாம் வந்து ரசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் வந்துட்டு அண்ட் ஐ திங்க் நாங்கள் இப்போது போகும்போது இந்த ஒரு சப்கல்ச்சர் இருக்கிறது இவ்வளோ வருஷமாக மெட்ராஸ்லேயே வளர்ந்து குப்பை கொட்டி தெரியல எங்களுக்கு. ஸோ தெரிஞ்ச உடனே இப்படி ஒன்று இருக்கு நம்மளுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு தென் வி ஸ்டார்டட் ஒர்க். ஆக்சுவலி அந்த ப்ராசஸில் வாட் ஹேப்பன் வாஸ், நாங்கள் யூஎஸ்லேருந்து கிளம்பும்போது வி ஹேட் அன் அதர் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். தென் நாங்கள் வந்து அப்போ வந்து வி வர் நாட், நாங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயே இருக்கல. அது மல்டிபிள் ஸ்டோரி லைன், அது வந்துட்டு 4 ஸ்டோரி லைன் மாதிரி. ஓகே. ஸோ அது வந்து என்எஃப்டிசியில் கொடுத்து அங்கே வந்து வி வர் ட்ரைங் டு கெட் ஃபண்டிங் படம் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து என்எஃப்டிசி வந்து ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு படம் பட்ஜெட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அண்ட் இஃப் தே அப்ரூவ் இட்னா அவங்க இது பண்ணுவாங்க. up to 40 lakhs அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட். அண்ட் இட் வாஸ் ஆல்வேஸ் இது இப்போ மெயின் ஸ்ட்ரீம் படங்களாக கிடையாது, கொஞ்சம் ஆல்டர்னேட் ஆர்ட் ஹவுஸ் ஃபில்ம்ஸு அந்த மாதிரி இன்டிமேட் ஸ்டோரிஸ், இதுக்கு வந்து they were doing funding. ஸோ அதுக்கு தான் வந்து வி வர் ட்ரைங் ஃபார். நாங்கள் இது பண்ணிட்டு என்எஃப்டிசியில் அப்ரூவலும் வந்துருச்சு. வி காட் தட் லெட்டர். நம்ம செலிப்ரேட்லாம் பண்ணிட்டோம். எஸ் 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 அப்படின்னு அப்புறமா பார்த்தா என்னடா ஒண்ணுமே மூவ்மெண்ட்டே இல்லையேன்னு ஒரு 3 months லேட்டர் வி காட் another thing that அந்த ஸ்கீமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. ரொம்ப இப்போ என்னன்னா இப்போ லைஃப்ல கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாதான் நம்ம நடக்கிறதுலாம் நல்லது. ஏன்னா அப்போ வந்துட்டு ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நடந்ததுன்னு வைங்களேன், இன்னும் நம்ம தடவிட்டு இருக்கணும் எப்படி நம்ம படத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா பிடிக்கிறது. ஸோ ஐ திங்க் சம்வேர் நம்ம சாய்ஸஸ் தாண்டி ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது, இட்ஸ் ஆல் குட். நாங்கள் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி ஆர்ட் ஃபிலிம் ஸ்பேஸில் தான் இருந்திருப்போம். நம்ம படம் எடுக்கிறோம், ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாம், கான்ல ப்ரீமியர் ஆகுதா அந்த ஸ்பேஸில் இருந்திருப்போம். மீன் தட் இஸ் அ ஸ்பேஸ் ஃபார் சம் பீப்புள். பட் அது நடக்காததுனால நாங்கள் வந்து ஒரு இதுக்கு என்ன நம்ம கமர்ஷியலாக படம் எடுத்தால் தான் வந்து ஃபண்டிங் கிடைக்குமா, நம்ம அப்படி ஒரு கதை பிடிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் தேடும்போது இந்த I think overall we want to marry both those things. I think அது வந்துட்டு and இது. So ஏதோ ஒரு யூனிக்கா இருக்கணும், நம்ம படம் தனியா தெரியணும், பட் நிறைய பேர் பார்க்கணும். ஆக்சுவலி கமர்ஷியல்னா மெயினாக வந்துட்டு நம்ம கதை வந்துட்டு வெறும் ஒரு ஹாலில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது, நிறைய பேர் பார்க்கணும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. அது ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஏன்னா சினிமா இஸ் தட் ஒன் ஆர்ட் ஃபார்ம் விச் கேன் பி வெரி இன்க்ளூசிவ். நிறைய பேரை கூட்டிகிட்டு வரலாம், ஆர் இட் கேன் அப்பீல் டு சம் பீப்புள், பட் அவங்க வந்து பயங்கரமாக ரசிப்பாங்க அது. லைக் தே வில் பி லைக் அப்படியே லைஃப் டைம் ஃபேன்ஸ் ஆஃப் தட் ஃபில்ம் மாதிரி. They'll be able to quote lines from it. இப்போ Godfather பற்றி the people quote lines and all that. It's because Godfather is also a commercial film. It has worked for a lot of people. அந்த ஒரு space where
இட் இஸ் ஆர்டிஸ்டிக்லி குட் ப்ளஸ் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் வந்து அதுதான் வந்து ஹோலி கிரேல். அது யூஸ்வலி இது கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்கும், இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி நடந்ததுன்னா பெரிய விஷயம். அது வந்து இட் இஸ் நாட் அ கிவன். நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அன்றைக்கி யோசிக்கிறது, நீங்கள் படம் பண்ணுறது வந்து அது ரிலீஸ் ஆகும்போது which will be 1.5 years later அந்த டைமுக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர்றது ஒரு அந்த அன்னைக்கு அந்த ஃப்ரைடே அன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன யோசிக்கிறாங்களோ, நம்ம அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு எழுந்த ஸ்கிரிப்டும் ஒரு மாதிரி சிங்க் இருந்ததுன்னா படம் ஓடும், இல்லைனா ஓடாது. இட் வில் ஸ்டில் பி அ கிரேட் ஃபில்ம், இட் வில் ஸ்டில் பி அ குட் ஃபில்ம், பட் இட் மைட் ரன், இட் மைட் நாட் ரன். ஸோ அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தட் டு ஹேப்பன் டூ மெனி டைம்ஸ் இன் யுவர் லைஃப். ஆமா, கரெக்டா நீங்க சொல்ற அந்த ரெண்டு மேட்டரும் நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ ஓரம்போ அப்படின்ற இந்த படம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு வரலாம், திஸ் இஸ் த சப்ஜெக்ட்னு லாக் பண்ணது யாரு ரெண்டு பேர்ல? பைக் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பைக் வந்து நின்று போச்சு. ஸோ அதனால யாரோ அடையாரில் யாரோ ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு 2 பேரும் ஆட்டோ எடுத்தோம். ஸோ என்னன்னா வி ஆர் ஆல்வேஸ் டுகெதர்ல. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு அப்படியே உட்காந்து ஒரு பயங்கரமான ஐடியாலாம் வராது. ஏதோ பேசிட்டே தான் ஏதாவது வரும். அந்த ஒரு ஆட்டோ ரைட்ல இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கதைன்னு ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு ஆட்டோ ரைட் மாத்திருச்சு உங்களோட அடையார்ல. ஏன்னா நான் இப்படி பிடிச்சிட்டு ஏமா என்னப்பா நீ என்னப்பா ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேப்பா அப்படின்னு. ஆக்சுவலி அதுதான், என்னப்பா ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டுறான். ஆமா நான் ஒரு ரேசர் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாப்ல. அப்புறமா அந்த இதுல வந்து அவர் வந்து சல்புல், திஸ் வாஸ் லேட் இன் த நைட் ஆல்சோ, ஸோ ரோட்ஸ்லாம் ஃப்ரீயா இருந்தது. அவர் he must have been going at least ஒரு 80-90 km/h. டென்ஷன் எப்படி நாங்க வந்து அவ்வளோ அவசரமாலாம் எங்களுக்கு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனிமே வீட்டுக்கு தானே போய் சேர போறோம், சேர்ந்தா போதும். ரேஸ்ன்னு அவர் திரும்பி சொல்லாதப்பா சரியா. ஆனா அப்புறம் கியூரியாசிட்டி விடல. ஸோ என்ன ரேஸ்னா என்னன்ட்டு அவர் அப்புறமா நீங்க முன்னாடி பார்த்துட்டே ஓட்டிட்டே சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. தென் நாங்கள் அப்படி புதுப்பேட்டையில் அப்படியே ஹேங் அவுட் பண்ணுவோம். அங்கே அப்போ வேற ரேசிங் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும், மெக்கானிக் ஷெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி அது ஒரு அங்கன்னா அந்த பட் த டிசிஷன் டு மேக் இட் வாஸ் மேட் தேர், தட் இதுல ஒரு கதை இருக்கு அப்படின்னு வந்து அந்த வீட்டுல போய் இறங்கின உடனே நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். அது வந்துட்டு அந்த பைக் வந்துட்டு பிரேக் டவுன் ஆனது நல்லதுக்கு தான். வாவ். ஸோ அந்த ஒரு நைட் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அப்படியே ஒரு அழகான கதையை மாறிடுச்சு. இந்த நியூ லேட்டர் ஸ்டார்ட் டூயிங் நிறைய ரிசர்ச் அபவுட் இட் இவென்ச்சுவலி. ஓகே, இந்த கதையை வந்து இவங்க 2 பேர் பண்ண போறாங்க, இந்த மாதிரி இல்ல லவ் ஸ்டோரி ஒன்று இருக்க போகுது, இப்படிதான் இருக்க போகுதுன்னு அழகா டிசைட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. பட் அதுல இருக்கிற சேலஞ்சஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸா உள்ள என்டர் ஆகி முதல் படம் பண்ற ஒருத்தவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கான ஃபேர் ஷேர் ஆஃப் கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். எங்களுக்கு மெயினா வந்துட்டு நாங்க யாரோட அசிஸ்டண்டா இல்ல வந்துட்டு இன்னொன்று என்னன்னா ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு நீங்கள் கப்புள் டைரக்டர்ஸ்னு போனால் சிரிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு காமெடி பண்ணாதீங்க, தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்துட்டு புஷ்கர் பண்ணிட்டோம் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றா போய் நாங்கள் 2 பேர்னா வந்துட்டு சிரிச்சிருவாங்கன்ட்டு. ஸோ அது ஒரு இது இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த காலத்துலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஆக்சுவலி அது ஐ திங்க் இப்போ ஐ மீன் எவ்ரிபடி இஸ் டூயிங். அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி எப்படியோ கொஞ்சம் அவங்கங்க கெஞ்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அது நம்ம டெக்னிக்கலி வி கேன் டூ சம்திங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் போனோம். பட் சர்ப்ரைசிங்லி இண்டஸ்ட்ரி வாஸ் ஓப்பன். லைக் வந்துட்டு நாங்கள் கன்வென்ஷனல் ப்ரொடியூசர்ஸ் தான் பார்த்தோம், ஒரு நியூ ஏஜ் ப்ரொடியூசர்ஸ்லாம் கிடையாது. But they were pretty much open. யாருமே அது ஒன்றும் பெருசா ஆடாலாம் we thought the biggest problem would be நாங்க we'll have to convince people that இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ண போறோம், ஆக்டர்ஸா இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும். அது வந்து ஒரு ப்ராப்ளமாவே வரல, which was very surprising for us. அப்புறமா தான் see like ஆல் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க வந்து மஞ்சப்பை ப்ரொடியூசர், இவங்க வந்து புது ப்ரொடியூசரு, இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர் அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும், இவங்களுக்குலாம் இது புரியாது அப்படின்னு ஒரு பிராண்டிங்கும் இருக்கும்ல. த பேசிக் திங் இஸ் எல்லாருமே ஆர் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. எனி ப்ரொடியூசர் என்ன நம்ம சொல்ல வரோமோ அது அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா போகிறோம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஐ திங்க் அண்ட் எங்கேயோ அவங்களுக்கு வந்து most producers they will have to judge the person. இப்போ வந்து நம்ம ஒரு கதை சொல்கிறோம், நீங்கள் வந்து ஒரு 10 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் படம் எடுக்கும்போது எப்படி எடுக்க போகிறீங்கன்னு nobody knows. அது வந்து யூ மைட் பி கிரேட் அட் இட், பயங்கர எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், இல்லைனா செட்டில் உட்காந்துட்டு நான் என்ன ஷார்ட் வைக்கணும்னு நான் யோசிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபுல் நாள் இழுத்தும் விடலாம். ஏன்னா ஒரு வாட்டி கால் உள்ள வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, ப்ரொடியூசர் தலை ஆட்டிட்டே தான். இப்போ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு
டைரக்டர் வந்துட்டு செட்டில் டெலிவர் பண்ணிடுவாரா. அண்ட் இப்போ வெப் ஸ்பேஸில் வர வந்துட்டு உங்களுக்கு டைம் கம்மி. ஸோ பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அதுக்குன்னு மூடு விடக்கூடாது, வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிக்கணும். ஸோ அந்த வெட்டிங் இருக்கு இல்லையா, அது ஒரு ப்ராப்ளம் அது. அண்ட் இஃப் த ப்ரொடியூசர் வந்து இஃப் இஸ் நாட் ஏபிள் டு மேக் த ஜட்ஜ்மெண்ட் கால் அப்படின்னா தென் தேல் கீப் கோயிங் டு அவர் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காரு, அவரோட பண்ணலாம். இந்த புது டைரக்டர்ஸோட பண்ணுற ப்ரொடியூசர் வந்து என்ன இருந்தாலும் ஹேவ் டு பி a குட் ஜட்ஜ் ஆஃப் கேரக்டர். அது வந்து என்னென்னா ஆல் ஆஃப் தெம் ஹவ் ஹோன் தியர் ஸ்கில்ஸ். அவங்களுக்கு வந்து எங்கேயோ பார்த்த உடனே தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், சரி இவங்களால பண்ண முடியும், இவங்க பேசுறத வச்சு தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபினிஷிங் த ஃபிலிம். அதுக்கப்புறம் படம் ஒர்க் ஆகாதது தட்ஸ் த சாய்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட், ஆக்டர், ஹவு இட் ஃபைனலி டர்ன்ஸ் அவுட். ஷூட்டிங் முடிப்பீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். என்னன்னா இது வந்து இஸ் அன் அண்டர் ரேட்டட் ஸ்கில், வந்து நம்மளுக்கு வெளியிலேயும் தெரிய மாட்டேங்குது. ஒன்லி அந்த ரிஜெக்ஷன் கதைங்க. அதாவது நாங்கள் டைரக்டர்ஸ் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஒரு 100 ப்ரொடியூசரை மீட் பண்ணியிருக்கேன், யாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு. மேபி யூ ஆர் நாட் ஆஃபரிங் வாட் த ப்ரொடியூசர் வாஸ் லுக்கிங் அட், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி, பட் கன்வின்சிங் தெம் தட் யூ வில் பி ஏபிள் டு புல் இட் ஆஃப். அது வந்து நாங்களும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணோம். யூ ஹவ் met like some 15-20 producers for that. எங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு அது. அண்ட் என்னன்னா லைக் யாருக்குமே வந்து இட் வாசன்ட் அபவுட் த 2 of us working together and all. இப்போ இந்த கதைக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் பட்ஜெட், ஆட்டோ ரேசிங் இருக்குது, ஸ்டண்ட் இருக்குது, சேஸ்னாவே இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ரோட் பெர்மிஷன்லேருந்து ஆட்டோவை மாடிஃபை பண்ணுறதுலேருந்து அந்த ஸ்பீடில் ஷூட் பண்ணணும்ல, இட் இஸ் நாட் அ சீப் திங். அது வந்து என்ன இருந்தாலும் தெர் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதுக்கு வந்து வேர் தே ரெடின்னு தான் வந்து would have been the ப்ராப்ளமே தவிர இட் வாசன்ட் அபவுட் வேர் வி கன்வின்சிங் இனஃப். அது இருந்தது, அது ஒரு பேஸ் லெவலில் இருந்தது. அண்ட் போத் ஆஃப் அஸ் ஒர்க்கிங் டுகெதர் சர்ப்ரைசிங்லி ஈவன் த மோஸ்ட் கன்வென்ஷனல் ப்ரொடியூசர் வந்து சூப்பருங்க. உண்மையே ஓப்பனா கொடுக்குற காசுக்கு 2 டைரக்டர் கிடைக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் சொன்னார். அதுலேயே வந்து ஓகே மேபி இட் இஸ் நாட் அவ்வளோ மட்டமான டிசிஷன் இல்லை 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுலேருந்து தென் அந்த புஷ்கர் அண்ட் காயத்ரி அந்த இது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய பயம் இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா, அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. க்ளோஸ் வெல் விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு அது சொல்லும் போது திடீர்னு நம்மளும் லூஸ் மாதிரி தான் பண்றோமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் ஓகே, பட் என்னன்னா எங்களுக்கு இப்படிதான் ஒர்க் பண்ண தெரியும். So there is not an option actually. அதனால வந்துட்டு சொல்லிட்டா ஓகே பண்ணிட்டாங்க. This thing was Arya also. So Arya வந்து அப்பதான் he had finished 2 films with Vishnu. விஷ்ணுவோட இது பட்டியல் ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது தான் நாங்கள் வந்து ஆர்யா கிட்ட போயிட்டு இந்த கதை பிச் பண்ணுறோம். ஸோ நாங்கள் we have met him before he knows we are married and we are working together அப்படின்னு. ஸோ ஆர்யா கிட்ட போயிட்டு நாங்கள் கதையை சொல்லும்போது அவன் வந்து என்ன ஆட்டோ டிரைவர் ஆக்கிடுவீங்களா, பண்ணிடலாம்டா அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ண போறீங்களா, சூப்பர் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதோட ஆர்யா வாஸ் ஆன் போர்ட் மாதிரி. அண்ட் சின்ஸ் ஒரு ஆக்டர் ஓகே சொன்னதுனால அதுக்கப்புறம் இட் குவிக்லி ஃபெல் இன் டு பிளேஸ். அதுலேருந்து ஒரு couple of producers changed, but then finally it started happening within like 6 months of when we started Marine. So in that way and the project fell into place without too much difficulty compared to other people. Like பார்த்தா ஒரு வருஷம் அது வந்து பிச் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வருஷம் பிச் பண்ணோம், ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. பட் கம்பேர்ட் டு த ஸ்ட்ரகிள் விச் மோஸ்ட் பீப்புள் கோ த்ரூ, நாங்கள் வந்து அது ஸ்ட்ரகிள்னே சொல்லக்கூடாது. அது இட் இஸ் நாட். ஆமாம் ஆமாம், இன்னும் கடவுள் கருணை இருக்குப்பா. கண்டிப்பா இருக்கு. நிறைய டைரக்டர்ஸ் வந்து முதல்ல ஒரு ஆஃபீஸ் பாயா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறம் அசிஸ்டண்டா இருந்து அப்புறம் கதைக்காக ப்ரொடியூசர்ஸ் தேடி அவங்களோட லைஃப்ல ஒரு பாதி பிச் பண்ண ஆரம்பிச்சு 10-12 வருஷமா இன்னும் பிச் பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இட் இஸ் சம்டைம்ஸ் லக்கு தாங்க. அது வந்து நம்ம ரொம்ப நாங்க கரெக்டா பண்ணோம்லாம் இல்லை, ஏதோ தட் மொமெண்ட் we were there at the right place, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே படம் ஓடுறது எல்லாமே ஒரு லக்கு. ஐ மீன் அந்த டைம்ல எல்லாத்தையும் செட் ஆகணும். ஆமா, things should fall in place at the right time அந்த மாதிரி. ஓகே, ஸோ எஸ், இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது. ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்ல? எங்களுக்கு என்னன்னா வந்துட்டு அது பயங்கரமா பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணல. ஐ மீன் தேர் வாஸ் சம் டிஃபிகல்ட்டி. அவங்க லைக் குட் ப்ரொடியூசர்ஸ், பட் இன்னும் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இதுவாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் யாரோ தேட்டருக்கு வருவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு டென்ஷன்லேயே. அண்ட் என்னென்னா ட்ரெய்லர் ஒர்க் ரியலி வெல், பட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி படம் வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 8 months ஆயிடுச்சு. ஸோ அதனால் ட்ரெய்லர் மறந்துடும்.
யாராவது வருவாங்களான்னு. ஸோ அதனால சோஷியல் மீடியா எல்லாம் கிடையாதுல்ல, அப்போ வந்து அந்த டிவியில வரும். ஆக்சுவலி SS மியூசிக் எல்லாம் வந்து நிறையவே போட்டு அடிச்சாங்க எங்க ட்ரெயிலர். பிரையன் கிட்ட பேசி, பிரையன் கொஞ்சம் போட்டு விடு பிரையன். இட் வாஸ் லைக் தட். நிறைய சேனல்ஸ்ல வந்து யாராவது ஃப்ரெண்ட் வச்சுட்டு இப்போ சொல்லுமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட சொல்லுமா, அந்த ட்ரெய்லர் டைம்னு ஒன்று வரும் அந்த டயத்தில். ஸோ அதில் தான் ட்ரெய்லர் வரும், இல்லை தியேட்டரில் பார்க்கணும். ஸோ ட்ரெய்லர் தியேட்டரில் பார்க்கறதுனா அது அந்த ரிலீஸ் ஆகிற படத்தோட அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஃபியூ தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி எவ்ரிபடி ட்ரை. பட் 8 months is a long gap between trailer to film. And trailer worked really well. ஸோ அதனால இது வச்சே சூப்பராக ஏதாவது பண்ணிடும்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ தேவி தேட்டர் போனோம். தேவி தான், ஆமாம், தேவி போனோம். ஆக்சுவலி ரிலீஸ் ஆனோடனே போனோம். அண்ட் அதில் தேவியில் வந்து the response was super. It was great. அதுதான் லைக் நம்ம பண்ண படம் ஃபர்ஸ்ட் டைம் seeing it on screen for us was that தேவி. I don't remember anything about seeing the film. ஏன்னா லைக் யூ ஆர் டூ தி திங் ஆன் லைக் என்ன ரியாக்ட் பண்றாங்களா, சிரிக்கிறாங்களா, சவுண்ட் கரெக்டா வருதா, விஷுவல் ஏன் மங்களா இருக்கு, ஓ இல்ல விஷுவல் கரெக்டா தான் இருக்கு, நம்ம கண்ணு மங்களா இருக்கு. டிஐல உட்கார்ந்து அங்க பார்த்தா எல்லாமே தப்பா தெரியுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது சிரிங்க இதெல்லாம் சிரிக்கணும் அந்த மாதிரி ஒரு டென்ஷன்லயே இருக்கும். ஸோ ஐ திங்க் அதுல இருந்து. பட் ஆக்சுவலி தேவியில ஃபர்ஸ்ட் டே எப்பாவது ஷோ போயிடும் வந்துட்டு விக்ரம் வேதாக்கும் சரி, குவார்டர் கட்டிங்கும் சரி. அதனால எந்த படம் எங்களோட 3 படத்துக்கும் நாங்க வந்து தேவியில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆல்சோ அங்க வர ஆடியன்ஸ் இஸ் ஒரு பயங்கர மிக்ஸ். லைக் யூ ஹாவ் இது வந்து இப்போ வந்து மெட்ராஸ் சிட்டி தான், சென்னை சிட்டி தான். பட் அங்கே வரல வந்து உங்களுக்கு ஒரு வைட் டெமோகிராஃபிக் வரும். திஸ் ஆல் வி ரியலைஸ் ஆஃப்டர் தட், நாட் லைக் வி நியூ அண்ட் ஆல் தட். அங்கே வந்து யூ வில் சி various kinds of people. Lower middle class லேருந்து upper middle class is a huge stretch of people. இது வந்து will form the majority of your audience. அண்ட் அது ஒரு பெரிய ஹால் இருக்குல்ல, ஸோ வந்துட்டு மல்டிப்ளெக்ஸ்லாம் ஒரு சின்னதாக இருக்கும். இது வந்து பெரிய ஹால் இருக்குல்ல, அதில் ஒரு ஜாய் இருக்கு. பெரிய ஹால் பார்த்தா ஓ இதுதான் தேட்டர், அந்த மாதிரி ஒரு ஜாய் வேற இருக்குன்னு வச்சுக்கோங்க. And அது see ultimately பார்த்தா ஓரம்போ did not perform that well. It got its audience at one point of time, but என்னன்னா the numbers were not clicking big time and all that. And அது வந்து at that point of time a lot of it was based on படம் either pick up ஆகும் or there's nothing much you can do about it unless you spend a lot of money on publicity, TV ads, அது மாதிரிலாம். So it did reasonably well. But the good thing is it became a very strong calling card for us. Like so the movie did not like இப்போ வந்து ஓடாததுலாம் வந்து it will sink without a trace. அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்னு. மெயின் திங் இஸ் ஆல்சோ நாங்கள் நிறைய டயலாக்ல வந்து ஏதாவது சொல்லியிருப்போம். அது யாராவது ஒரு 4 ரிவ்யூவர்ஸ் இப்படி அந்த மாதிரிலாம் டயலாக் வைக்கலான்னு ஒரு 4 பேர் எங்களை திட்டினாங்க. ஸோ அதுவும் வந்து வில் கெட் லைக் a bit of positive traction. ஸோ குவார்டர் கட்டிங்கும் சரியாலாம் போகல. பட் என்னன்னா ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. லைக் வந்துட்டு இவங்க ஒரு ஃபில்ம் மேக்கரா ஏதோ ஒரு வாய்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அது ஐ திங்க் தட் வி ஆர் ஆல்சோ வெரி பர்டிகுலர். படம் ஓடாது நம்மளுக்கு தெரியாது, பட் அதுக்காக இது மாதிரினா ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம படம் எடுக்க முடியாது. லைக் ஒரு ஏதோ ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்கு. Actually 2007 when இது ஒரம்போ released, that's the year Chennai 28 released, Vetri's Polladavan released. It was like Polladavan was 3 weeks before us or something like that. Then அந்த ஜான்ல வந்து மிஷ்கினோட அஞ்சாதே ரிலீஸ். அஞ்சாதே தான் இல்ல இது சித்ரம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அஞ்சாதே ரிலீஸ்ட் like I think 4 weeks after our film's release. So that the 12-month period was for us a very productive period in Tamil cinema. There were a lot of new directors, new voices which new came films. through. I think that was a good thing. I think actually நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட். 2007 அலுமினை பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். I remember this why because at the year end வந்து இந்த நியா நானா ஷோ இருக்குல்ல, அதோட ஒரு ஷோ வந்து சென்ட் தாமஸ் இது சர்ச்ல they had organized a நியா நானா ஷோ. சாந்தோம் சர்ச். அதுல வந்து பார்த்தா தேர் ஆர் ஹோல் பஞ்ச் ஆஃப் டைரக்டர்ஸ். எல்லாம் வந்து த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கிற டைரக்டர்ஸ் பிளஸ் அதர் எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்ஸ். இப்போ அதை யோசிச்சு பார்த்தா ஆமா இல்லை, வெங்கட் வாஸ் தேர், வெட்ரி வாஸ் தேர், தேர் வர் பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஃபார் தட் நியா நானா ஷோ. ஓ எல்லாமே அந்த வருஷம் வந்தது தான் அப்படின்னு.
ஸோ அது வந்து they'll go through certain cycles. அதுக்கப்புறம் when கார்த்திக் சுப்பராஜ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்ச் அதான். ஆமா ஆமா 2012 நியூ வாய்ஸஸ் வந்துட்டு பாலாஜி மோகன் அவங்க எல்லாம் வந்து அந்த 2011-12 தர்ணிதரன் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம். ஸோ there was அந்த மாதிரி எவ்ரி ஒரு 5 years வந்து ஒரு bunch of new voices will keep coming through. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா our film வந்து created enough attention that we got the next call. That is what most directors need. என்னப்பா படம் பண்ணோம் யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது ப்ராப்ளம் இருக்குல்ல, தேவர் கால்ஸ். ஆனால் நாங்கள் எழுதுறதுக்கு வீல் டேக் our own டைம். நாங்கள் இன்பிட்வீன் லைக் அது என்னென்னா யூஸ்வலி அப்போ வந்து என்ன நடக்கும்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே கால் வில் கம், இந்த தெலுங்கு படம் இந்த ஹிந்தி படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கால் வந்துடும், இமீடியட்டாக வந்துடும். லைக் லிட்ரலி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிடுச்சு, மண்டே எங்களுக்கு அந்த கால் வந்தது. வி வர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், வி செட் நோ. அது வந்து அவுட்ரைட் ஸ்ட்ரெயிட் நோ. பார்த்தா ஃபார் த நெக்ஸ்ட் 3 months வந்து அது வந்து அப்பப்போ வரும், இந்த படம் வாங்கியிருக்கோம், உங்களோட ஸ்பேஸில் தான் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சூப்பர் படங்க, ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம். அது மாதிரியே நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த நோ 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 நோன்னு சொல்லிடுவோம். அண்ட் யூஸ்வலி we will not commit to a producer, get advance and then start writing. நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு when we are ready to mount it as a project தான் we start speaking. Even then we don't take 1 rupee from the producer till we know okay this is the actor, this is the project is locked. Literally ப்ரீ-ப்ரொடக்ஷன் முடிகிற ஸ்டேஜ், ஷூட்டுக்கு போகிற ஸ்டேஜில் தான் வந்து நாங்கள் பேமெண்ட்டே வந்து வாங்குவோம். ஏன்னா we have seen too many of our friends ஒரு படம் முடித்த உடனே ஒரு பெரிய அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்டேருந்து. அப்புறமா கதை எழுத பார்ப்பாங்க, இட் மைட் நாட் ஒர்க் ஃபார் தட் ப்ரொடியூசர், பட் they won't be able to move out. ஏன்னா they would have taken the big advance or small advance, whatever advance வாங்கிருப்பாங்க. It is happening. Yeah. And for everybody who takes an advance and does a film, there are 10 people who takes an advance and then gets locked with it. அதுக்கப்புறமா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பேஸே இருக்காது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த இதுவும் இருக்கும். ப்ரொடியூசர் பிக் ப்ரொடியூசர்ஸ் வில் கால் அண்ட் சே வில் கிவ் யூ அன் அட்வான்ஸ், நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க, எது கதை பண்ணுங்க, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்லாம். இல்லை எங்களுக்கு அந்த ப்ரெஷரே வேணாம். அண்ட் இப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் we can afford to say no. அப்போ வந்துட்டு லைக் பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு இந்த மாதம் ரெண்ட் கட்ட முடியுமான்ற ஸ்டேஜில் தான் இருக்கும். அது வந்துட்டு ஆனால் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆட் வரும், ஏதாவது ஒன்று வந்துட்டு சமாளிச்சிருவோம். பட் உங்களால பண்ண முடியும், உங்ககிட்ட லைக் ஒரு பேங்க்ல ஒரு பேலன்ஸ் இருக்குன்னா அப்போ we have had bank balance which was zero. Like after Orompo finish, after quarter cutting finish and all, our bank balance has gone to zero, like literally zero. But ஆனாலும் அட்வான்ஸ் வாங்க மாட்டோம். We will not take that commitment till we are sure. See, that is also one reason நம்ம ஏன் இவ்வளவு கம்மியா படம் பண்றோம். அப்ப அது பிரஷர் பண்ணிரோம். அட்வான்ஸ் வாங்கினா படம் பண்ணி தான் ஆகணும். அந்த படம் பண்ணி தான் ஆகணும்ன்றப்போ அந்த கிரியேட்டிவ் ஒரு பிரஷர் ஒன்று இருக்கும்ல, அவங்க நினைச்சதை பண்ண முடியாது. அந்த ப்ரொடியூசருக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பண்ணணும், நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அது நிறைய ஒரு பாக்ஸ்குள்ள, நாங்க அந்த பாக்ஸ்குள்ள we function well. லைக் இன் த சென்ஸ் தட் இப்போ வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், இப்போ வந்து இந்த டேட்டுக்குள்ளே இதை முடிக்கணும்னால நாங்கள் முடிச்சிடுவோம். லைக் அந்த ஒரு எஃபிஷியன்சி ஆஃப் டூயிங் திங்ஸை வந்து வி கேன் கைண்ட் ஆஃப் டூ. இது மோர் கொள்கை. இட் இஸ் நாட் அபவுட் இது, இட்ஸ் நாட் அபவுட் த ப்ரெஷர் அட் ஆல். இட் இஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே வந்து கொழுப்புன்னு சொல்றாங்க. நான் ஆக்சுவலி அதுதான் சொல்ல வந்தேன், அப்புறமா நம்ம ஏன்னா we work very well under pressure. லைக் இதுக்குள்ள ஷூட் முடிக்கணும், இதுக்குள்ள நம்ம வந்து இந்த ப்ரெப்பை முடிக்கணும், ஆர் இந்த ரைட்டிங்ல வந்து இது ஒன்று ஃபிகர் அவுட் ஆகல, பட் we have to figure it out by the time பண்ணிடுவோம். அதுல தான் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு ஹெல்ப்ஸ். லைக் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி, ஒரு நம்மளுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும்போது ஒரு மாதிரி லைக் அட்லீஸ்ட் சவுண்டிங் போர்டா அண்ட் யூ ட்ரஸ்ட் ஈச் அதர்ல. ஸோ அதனால அதை லாக் பண்றதுக்கு இல்லை, ஓகே சரி இது ஓகேவா, இது ஓகேவா, ஓகே நம்ம 2 பேருக்கு அட்லீஸ்ட் ஓகே இல்லை. இல்லைன்னா தனியாதுன்னா திடீர்னு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அது முடியவே முடியாது. அண்ட் நம்ம யாரை நம்புறது, யாரோட ஒப்பீனியன் கேட்கறதுன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப்ஸ். அதுலேயும் வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாப். இட் இஸ் வெளியே ஆளுங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுறது, ஒரு நெட்வொர்க்ஸ் கிட்ட பேசும்போதில் அது ஈஸி. நாங்கள் 2 பேரும் கன்வின்ஸ் ஆகுது தான் வந்து 7 yearsல 6.5 years will be convincing each other.
6 months would be convincing the others. ஓகே, இப்போ அதான் அந்த கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம 2 டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட ஒர்க் பண்றப்போ ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்ல இருக்கும், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது வேற வேற இதா முடிஞ்சிரும். ஆனா நீங்க வீட்லயும் சேர்ந்திருப்பீங்க, வீட்லயும் சம்டைம்ஸ் பத்தி பேசலாம், ப்ரொஃபஷனலா இத பத்தி தான் பேசுறது. வேற ஒண்ணுமே ஆமா இல்ல. லைக் என்டர்டெயின்மென்ட்னா எங்களுக்கு பெருசா டிராவலிங்லாம் ஒன்றும் இப்போலாம் இல்லை. ஸோ வீட்டுக்கு போனால் இன்னைக்கு என்ன பார்க்கலாம், மூவி ஒரு ஷோ ஒரு சம்திங், ஆர் இல்லை ஏதாவது படிக்கலாம். பட் ஆனால் ஹோல் லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இது மாற்றி மாற்றி. இல்லைன்னா மிச்சது எதுவுமே எங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை. ஸ்போர்ட்ஸு இல்லைன்னா வந்துட்டு வேற எதுவுமே எக்ஸைட்டிங்காக இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு லைஃப் இஸ் பில்ட் அரவுண்ட் சினிமா. ஆமா, நாங்க வேற ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சோ எங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்க கேட்டது அப்படி இருக்காது. இட் ஒன்ட் பி லைக் மீ ட்ரைங் டு கன்வின்ஸ் ஹர் ஆர் ஹர் ட்ரைங் டு கன்வின்ஸ் மீ. ஓகே, எங்களோட மைண்ட் செட் இஸ் pretty much the same தான் வச்சுங்களேன். in terms of kind of grew up together மாதிரி இல்ல, லைக் காலேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. சோ அதனால இன்ஃப்ளூயன்சஸ் லைக் என்ன பாக்குறது எல்லாமே ஒண்ணு, படிக்கிறது எல்லாமே ஒண்ணு. சோ அதனால அதுல பெருசா வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் வராது. சோ லைக் the way we think about, இப்போ வந்து ஒன்னு பிடிச்சிருக்குனா யூசுவலி 2 பேருக்கும் பிடிக்கும், பிடிக்கலனா both of us won't like it. Okay, so it is together convincing தான். ஸோ லைக் எஸ்பெஷலி ரைட்டிங் ப்ராசஸ் போது பாதி நேரம் லைக் இது ஓகேயா இருக்கா இல்லையான்னு வந்து யூ வில் ஹாவ் டு கெட் கன்வின்ஸ்ட் அபவுட் இட். அது வந்து ஃபார் எவ்ரி பிளாட் இந்த ஃபில்ம், எவ்ரி லைன் இந்த ஃபில்ம் வரைக்கும் அது கன்வின்ஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ஃபில்ம் பி கன்வின்ஸ். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து ஒரு ஒன் திங் விச் வி யூஸ், அது வந்து ஒரு அந்த டாப் டாப் ஆங்கிள் வியூ லைக் இப்ப ஆர்க்கிடெக்ட்ஸ்லாம் ஒரு வீடுனா ஒரு ப்ளூ பிரிண்ட் பாப்பீங்கல, அது மாதிரி அது வந்துட்டு படமோ இல்ல ஷோ அதை பார்த்துடணும். ஓகே இதுதான் அப்படின்னு அது வந்துச்சுன்னா இல்ல, மிச்சதெல்லாம் அப்புறமா அது கலரிங் மிச்சதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் அந்த கிளாரிட்டி வருது இருக்குல்ல, அது ரொம்ப தடவும். ஏன்னா அந்த டாப் ஆங்கிள் வியூ வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த கதையில எதை பத்தி வேணாலும் கேளுங்களேன், we will have like an answer for it. லைக் அது ஃபவுண்டேஷன் மாதிரி இதுதான், ஓகே இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் வீடுன்னு இதுவாயிரும். சோ அதுல வந்து இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்தது, இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன், இதுல என்ன லாஜிக், அது வந்து எல்லாமே will get answered if you get the top angle. இதுதான் உங்க உலகம் அப்படின்னு ஒரு வியூ ஒன்று வரும். அந்த வியூ வரத்துக்கு வந்து bunch of things need to work, and ஒரு பாயிண்ட்ல வந்து we need to step away and say okay it's working. அது வராது. அதுக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு எழுதி அப்படி பரன் மேல இருக்கு. ஏன்னா எங்கேயோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது அவ்வளவு வரலன்னு விட்டோம். அந்த டாப் ஆங்கிள் வியூ வரலன்னு விட்டோம். ஆமா, என்னோட கேள்வி அதான் இருக்க போகுது. ஏன்னா இவ்வளவு டைம்ல வந்து எவ்வளவு அந்த மாதிரி டாப் ஆங்கிள் வியூ வரலன்னு தள்ளி வச்சிருக்கீங்க. ஒரு ஃபோல்டர் இருக்கு எங்களோட கம்ப்யூட்டர்ல. நவ் இட் இஸ் ஆன் த கிளவுட் சர்வீஸ்ல. ஏன்னா முன்னாடில ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து அது இது பண்ணும்போது ஐயோ அந்த ஃபோல்டர் போயிடுச்சான்னு அது பிரிண்ட் அவுட் எடுத்து மல்டிபிள் ஹார்ட் டிரைவ்ல காப்பி பண்ணிலாம் வைப்போம். இப்போ வந்து இட் இஸ் பேக்ட் அப் ஆன் டு த கிளவுட் சம்வேர். அதை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். there's like some 15-18 finished stories which we didn't get the top angle. யார்கிட்டயுமே பிட்ச் பண்ணல. லைக் வந்துட்டு ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் பீப்புள் யார்கிட்டயுமே போயிருக்காது. ஓகே இதுக்கு அவ்வளவுதான், இதுக்கு இதோட லைஃப் அவ்வளவுதான். உங்க 2 பேருக்குள்ளேயே தொடங்கி உங்க 2 பேருக்குள்ளேயே முடிஞ்ச கதைகள் 18 கதைகள் இருக்கு. இப்போ the past 2-3 years ஒரு 3 ஸ்கிரிப்ட் அப்படி முடிச்சு லைக் ஃபுல்லி ஃபினிஷ்ட் இஸ் தேர். அது வந்து ஓகே இதுக்கு வந்து எப்போவாது டாப் ஆங்கிள் வந்தா பாப்போம், அதுக்கு லைஃப் வரும். இல்லைன்னா அது வந்து இட் will just be another folder inside. இல்ல, I really wish that அந்த 18ல அட்லீஸ்ட் ஒரு 10 வந்து பட்டுன்னு அடுத்தடுத்து வந்து டாப் ஆங்கிள் கிடைச்சு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2-3 எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஒருவேளை அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு இதுலயே வந்துருச்சு. பிகாஸ் அவ்வளோ நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கதை இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு போகாம ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கதை பண்ணுன்ற ஒரு மோட்டிவ்ல இருக்கிற 2 டிரெக்டர்ஸ் உடைய கதைகள் வந்து என்னைக்குமே இட் ஷுடன்ட் கோ இன் வெயின்ற ஒரு தாட் தான். அதனால ரைட் நவ வாட் வி ஆர் வர்க்கிங் ஆன், நாங்க பயங்கர வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இன்வெஸ்டட் இன். அது வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். இதுக்கு வந்திருக்காது அந்த மாதிரி ஒரு இது பண்ணணும்ட்டு தான் இவ்வளவு நாள் வெயிட்டிங். ஸோ ஃபைனலா அது ஸ்கிரிப்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல டாப் ஆங்கிள்லாம் வந்துருச்சு. எக்ஸைட்டட் அபௌட் தட். பட் அது டாப் ஆங்கிள்ல இருந்து பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அது தட் the process of setting that project together இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே அது நல்லபடியா நடக்கட்டும். இப்போ அந்த அடுத்து வருவோம் விக்ரம் வேதா.
இப்போ இந்த யூ டுக் யுவர் ஓன் டைம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா ஒரு பேங்கரோட வந்தீங்கன்னு சொல்லலாம். அது விக்ரம் வேதா இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு 1 வருஷம் கழிச்சு அது ரெலவெண்ட்டாக இருக்குன்னா, ஐ திங்க் ரிலீஸ் ஆகி அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்போவும் பார்க்குறப்பவும் அது அவ்வளோ நியூவாக இருக்குது. ரொம்ப ஒரு நல்லாவே இருக்குது, யாருக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான இதாக இருக்குது. அந்த ஐடியாவுடைய இது எப்படி கிடச்சிது, இந்த ஸ்பார்க்? அது இல்லை, வெட்டி பேச்சு தான் ஆக்சுவலாக. வந்துட்டு என்ன வேற என்ன பொழுதுபோக்கு, ஏதாவது பார்ப்போம், இல்லைன்னா அதை பற்றி ஏதாவது பேசுவோம்ல. ஸோ வந்துட்டு இந்த நல்லது கெட்டது, பிளாக்கு ஒயிட்டு கிரே, இந்த மாதிரி ஏதோ அப்படி விடிய பேசிட்டு தான் வந்துட்டு அப்புறமா இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதை வந்துச்சு. ஸோ அது ரெண்டையும் இது பண்ணான்ட்டு. ஸோ அந்த ஒரு ஆக்சுவலி அந்த டயத்துல நாங்கள் கான்வர்சேஷன் பிளட்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் வி ஹட் ஃபுல்லி ரிட்டனு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான், பிளட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு ஐடியா வந்து தென் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இட் வாஸ் பேசிக்லி அந்த ஒரு கான்வர்சேஷன்லேருந்து அப்படியே ஸ்லோவாக பில்ட் ஆகி அண்ட் இட் வென்ட் த்ரூ அ ஹோல் பஞ்ச் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இப்போது அந்த கதை வந்து ஒரு தீமில் ஆரம்பிச்சது. இட் டென்ட் ஸ்டார்ட் வித் அ கேரக்டர் ஆர் ஒன் இன்சிடென்ட்டாக மாதிரின்னு. அந்த ஒரு தீம், அந்த ஒரு ஃபிலாசபிலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இட் வென்ட் த்ரூ வேரியேஷன்ஸ். லைக் இந்த காப் கேங்ஸ்டர் வேரியேஷன் வந்ததுக்கு இட் டுக் சம் டைம். முதல்ல வந்து வி செட் இட் இன் த வேர்ல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், அப்புறமா பிக் பிஸ்னஸ், லைக் பவர் ஸ்ட்ரகிள், தென் ஒரு சின்ன திருடன், ஒரு கான்ஸ்டபிள், அந்த மாதிரி இது ஒன்று வந்து எங்கேயோ இட் லேண்டட் ஆன் இந்த ஒரு காப்பு, ஒரு கேங்ஸ்டர். பிகாஸ் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ரத்தம் தேவை இருந்தது. வி நீடட் மோர் ஆங்கர் அண்ட் அக்ரெஷன், ஒரு விசரல் திங். அது வந்துட்டு பிசினஸ்லலாம் அந்த இது வருமாட்டேன். ஸோ ஏன்னா பிஸ்னஸை செட் பண்ணும்போது, பாலிடிக்ஸில் செட் பண்ணும்போது இட் பிகேம் வெரி இன்டெலெக்சுவல் ஸ்பேஸ்லேயே இருந்தது. ஸோ இங்கே செட் பண்ண உடனேயும் இட் பிகேம் சம்திங் விச் வாஸ் மோர் இமோஷ்னல் அண்ட் விச் ஹேட் மோர் ஆக்ஷன் அண்ட் ஸ்டஃப் லைக் தேட். இங்கே செட் ஆகிட்டு அப்புறமா இட் அகெயின் வென்ட் த்ரூ மெனி டிராஃப்ட்ஸ் பிஃபோர் வி ஃபைனலி லேண்டட் ஆன் இட். தி எண்டிங் ஆக்சுவலி கேம் ஆஃப் pretty early. The last sequence இல்லை, அது வந்து இட் கேம் ஆஃப் pretty early. தென் வேதா அந்த 3 கதை சொல்கிறோம், அது இட் வென்ட் த்ரூ மேஜர் சேஞ்ச். அது இன்னொரு ஐடியா என்னன்னா, அது கம்ப்ளீட்டாக இந்த கதையிலேருந்து எடுத்துட்டு வெறும் ஸ்டோரிஸ். ஸோ அதுக்கு யாராவது கெஸ்ட் அப்பியரன்சஸ் மாதிரி கூப்பிடலான்ட்டு அப்படியெல்லாம் ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ வேற ஸ்டோரிஸ் பண்ற மாதிரி இட் லைக் வேதாவோட வாழ்க்கையிலேருந்து இருக்கிற கதையை தாண்டி வேதா வந்து பார்த்த கதைகள், அவருக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி பார்த்த கதைங்கன்னு வச்சு ஒரு 3 கதை எழுதியிருந்தோம். சிமிலர் ஐடியாஸ், பட் த செட்டிங் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்புறமா வந்து ஒரு சிம்பிள் திங் வாஸ், வேதான்னு ஒருத்தரை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ வந்து அவர் வந்து பாதி நேரம் அந்த கதையை சொல்லுவார், அந்த கதையில் அவர் இருக்க மாட்டார். அப்போ எந்த ஹீரோ பண்ணுவாப்ல? ஏற்கனவே 2 ஹீரோன்னா பிரச்சனை. அதனால வந்துட்டு இது வந்துட்டு இட் வாஸ் ஒன் ப்ராக்டிக்கல் டிசிஷன். சரி, அப்போ அந்த கதையில வேதா இருக்கணும், இப்போ அதை வச்சு யோசிக்கலாம். இல்லைன்னா வேதா வந்து ஒரு 10 நிமிஷம் தான் படம் பூரா வருவாரு, கதையை ஆரம்பிப்பாரு, கதையை முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்பாரு, காணாம போடுவார் மாதிரி இருக்கும்னு. ஸோ அதனால வி ரீதாட் ஆஃப் தோஸ் ஸ்டோரிஸ். பட் இதே ஐடியா தான் வித் இந்த ஸ்டோரி. இந்த ஸோ சுழல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் தி பரன் மேலே வச்ச கதைகள். லைக் அது ஃபீச்சருக்காக ஃபஸ்ட்டு இது பண்ணோம். ஃபீச்சரில் அதுதான் ஃபீச்சருக்கு அது 10ல் இன்னும் நிறைய ஸ்பேஸ் வேணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வருவாங்க. அப்போ இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்த உடனே கேட்டாங்க. வேறு கேட்டோன்னே எஸ் உங்களுக்காக ஒன்று வச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. ஆமாம், ஆக்சுவலி அது பாருங்க, அந்த பரன்ல இருந்ததே ஏதோ ஒன்று யூஸ் ஆச்சு. அடுத்து வந்து இந்த வெப் சீரிஸ்ன்ற மேட்டர் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் வெளிநாட்டு வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்ல வந்து பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது சுழல். ஒரு நைட்ல உட்காந்து ஃபுல்லா நான் பார்த்தேன். என்ன நடக்குது ஆல்சோ இது ரொம்ப நம்ம கனெக்ட், நமக்குள்ள கதை நேட்டிவிட்டி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதுனால ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு லைக் டியூ ஹோல் லைக் இந்த மாதிரி தமிழில் ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக வந்த ஒரு சில வெப் சீரிஸில் அது வந்து என்னென்னா, முதல்ல தீஸ் நெட்வொர்க்ஸ் வந்து ஹிந்தியில் தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அட் ஒன் பாயிண்ட் அமேசான் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நாங்கள் தமிழ்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு பார்க்குறோம், ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னா அப்போ இதை பிச் பண்ணோம். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் தான் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி குட்டியாக வேற ஒரு வெப் சீரிஸும் வந்திருக்கு. பட் இந்த ப்ரெஸ்டீஜ் ஷோன்னு சொல்லுவாங்கல்ல, விச் மீன்ஸ் தேர் இஸ் சர்டன் ப்ரொடக்ஷன் வேல்யூ, த ஸ்கேல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் பிகர், ஆப்வியஸ்லி த பட்ஜெட்ஸ் ஆர் பெட்டர்.
அந்த வகையில் இந்தியாவில் திஸ் வாஸ் த பிக் ஷோ ஆஸ் ஆக்சுவலி அதனால அது ட்ராவலும் ஆச்சு. லைக் வந்துட்டு தமிழ்நாடு தாண்டி மிச்ச ஸ்டேட்ஸ் லைக் நார்த்து எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இன்னுமே லைக் இன்டர்நேஷ்னலாக கூட கொஞ்சம் ட்ராவல் ஆயிடுச்சு. லைக் ஸோ அது வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஆனால் நெட்ஒர்க் உடையதும். ஏன்னா அவங்க வந்துட்டு டப் பண்ணாங்க மிச்ச லாங்குவேஜ், லைக் ஃபாரின் லாங்குவேஜ்லாம் டப் பண்ணாங்க. That was the first Indian series to be dubbed across in foreign languages. So in that way, they still say, like with the networks, they still say Sural is what opened the South Space, Indian yeah. market for them, Mariana. And for us, எங்களுக்கு வந்து taking that step into that OTT, இன்னுமே நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா they will think of it as சினிமா OTT அப்படின்னு தானே பேசுவாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அது ஒரு ஸ்கில் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்னா இது ஒரு ஸ்கில் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். திஸ் இஸ் அ வெரி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஸ்பேஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ், லாங் ஃபார்ம் ஸ்டோரி. நாங்கள் வந்துட்டு லைக் அந்த வயர் சோப்ரானோஸ் அதெல்லாம் பயங்கரமாக ரசித்து பார்த்தவங்க. ஸோ எங்களுக்கு அது பிடிக்கும், அந்த உடைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு அந்த வெறும் ஹீரோ, இப்போ படம்னா வந்துட்டு ஒரு ஹீரோ ஒரு ஆன்டகனிஸ்ட்டு ஒரு இது, அதை தாண்டி உங்களுக்கு ஸ்கோப் இல்லை. இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய கேரக்டர்ஸு அந்த இடம் அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பேஸும் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை வி ஆர் பிரிட்டி இன்வெஸ்டட் இன் இட். லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு பெரிய மேட்ரு என்னன்னால த ஸ்டோரி வந்து இஸ் ஆக்சுவலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ரைட்டர் மோர் தென் த டைரக்டர்னு வச்சுங்களேன். வை தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் திஸ்னா, you can't get away with the things which you get away with in cinema. சினிமாவில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல கதை தொங்குதுன்னா இல்லை, அப்போ தான் வந்து ஒரு இந்த சாங் கொண்டு வருவாங்க, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொண்டு வருவாங்க, இல்லைனா ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வருவாங்க. அது நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது இல்லை, நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தாண்டி போயிடுவீங்க. கேப்டிவ் OTT-ல வந்து என்னென்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஹேஸ் டு ஒர்க் ஃப்ரம் அ ஸ்டோரி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஐதர் த பர்ஃபார்மன்ஸ் வந்து சப்போர்ட்ஸ் த ஸ்டோரி, performance must be great, but the story needs to keep clicking. வந்துட்டே இருக்கணும். அது ஈவன் ஃபார் the slow burn சொல்லுவாங்கல்ல, ஸ்லோ பர்னாக இருந்தாலும் கதம் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில் இட் இஸ் way more difficult to craft this. And as soon as you say way more difficult, na we will do. நமக்கு தான் சேலஞ்சஸ் ரொம்ப பெரியவே. எங்க மற்றவங்களாம் நம்மளை குத்தவே தேவையில்லை, நம்ம ஆரம்பிக்கும் போதே முதுகில் குத்தி தான் வரோம். 2 ஹீரோவா இந்தவா 2 குத்திக்கோ, இப்போ மவுண்ட் பண்ணிக்கோ. ஸோ ஏன்னா எங்கேயோ லைக் த திங் இஸ் லைக் இஃப் யூ கேன் டூ push that the boundaries which you set for yourself, நம்மளே தானே புஷ் பண்ணிட்டு இருக்கணும். nobody within, especially in cinema, nobody is making you expand the boundaries unless you decide to. It won't happen. And in that way for us, இப்போ வந்து next what is going to happen, how will AI change the industry, all that we are pretty much experimenting now. இப்போ எங்க ஆஃபீஸில் ஒரு குட்டி டீம் வந்துட்டு அதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா what is the possibilities of it, இதனால என்ன எஃபெக்ட் ஆக போகிறது? ஐ திங்க் ஃபைனலாக வந்துட்டு கிரியேட்டிவிட்டி, அது வந்துட்டு கிரியேட்டிவாக லைக் வாட் யூ டிசைட், வாட் யூ வாண்ட் டு டூ, அது வந்துட்டு நம்ம தான் பண்ணணும். பட் வந்து these are all tools. லைக் இப்போ CG வந்த மாதிரி இப்போ AI வந்திருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு these are all tools. ஆமா, டூல்ஸ். ஸோ வந்துட்டு லைக் எனி நியூ டெக்னாலஜி ஆர் சம்திங் we want to be on top of it. லைக் வந்துட்டு அந்த காலத்தில் நாங்கள் ஃபில்ம் அது சொல்லலாம், பட் புதுசாக வரதும் நம்ம வந்துட்டு அதை மாஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். so used to doing stuff on film, ஏன்னா we come from that generation as such, but we also come from a generation which started using digital editing for the first time. In fact, நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு when we first started working is when Avid, there's an ed software. So Avid வந்து came into India and it started being used all over the world a few years before that, Marina. So நாங்கள் வந்து film editing-உம் பார்த்துருக்கோம், but we were there at the beginning of that Avid, the digital editing thing. இப்போ AI பற்றி சொல்கிறாங்கல்ல, அதே தான் வந்து அப்போ வந்து டிஜிட்டல் எடிட்டிங் பற்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த எடிட்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபில்மை கட் பண்ணல, நம்ம ஃபில்மில் பார்க்கலன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த விசுவல் ஃபீல் வராது, இது வராது, அது வராதுன்னு. நீ ஃபுல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இது பண்ணுறது மேக்ஸ் யுவர் லைஃப் so much more easier. Actually, you are still using the same art. Flexibility. லைக் வந்துட்டு இந்த ஃப்ரேமோட கட்டு, இந்த ஃப்ரேமோட கட்டுனா அந்த ஃபினிஷும் இருக்குல்ல.
இன்ஃபேக்ட் இன் ஃபிலிம் ஸ்கூல் நாங்கள் 2 பேருமே வி ஹவ் யூஸ்ட் த மூவியோலா ஸ்டெயின்பெக் ஃபில்ம் எடிட்டிங். அதாவது அந்த ஃபிலிம் ஸ்கிரிப்டை யூ வில் ஹேவ் டு ஃபிசிக்கலி கட் அண்ட் ஜாயின். வி ஹவ் டன் தட். It is a painful process. அது அப்புறம் ஒட்டு போடணும், அது இப்போ சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த ஒட்டு போட்டு, ஸோ நம்ம வந்து ஓகே there's a process to it. அந்த ஒட்டு போட்டு அதை காய வைக்கணும். it will take a few seconds for it to dry. அது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பட்டன் ஆன் பண்ணால் it will run. நீங்கள் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் பிடிக்கணும்னா அது வந்து it is all just like okay cut. இதுலேருந்து ஒரு 3 ஃப்ரேம் ஃபார்வர்ட் 3 ஃப்ரேம் பேக்வர்ட் which will make a difference to it. You won't do. அதெல்லாம் டிஜிட்டலில் வரும்போது ஆல் தட் சேஞ்ச்ட். அதே மாதிரி தான் வென் வி ஷாட் ஓரம்போ டிஜிட்டல் ஹேட் நாட் yet come in. குவார்டர் கட்டிங் ஷூட் பண்ணும்போது தான் த ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா ஸ்டார்டட் கம்மிங் இன் டு இந்தியா. அதுக்கு முன்னாடி தேவர் மோர் ப்ரோசியூமர் டிஜிட்டல் கேமரா. ரெட் எல்லாம் வந்தது வந்துட்டு குவார்டர் கட்டிங் ப்ரொஃபஷனல் கேமரா வந்து கரெக்டாக நம்ம ரெட் ஷூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் வந்தது. ஸோ த டெக்னாலஜி வாஸ் அவைலபிள் பட் இட் வாஸ் நாட் மெச்சூர் இனஃப். ஸோ அதனால தான் வி ஷாட் ஆன் ஃபில்ம் இட் செல்ஃப். Then over the next 2-3 years, digital adoption became fully there for shooting. So AI, we are seeing it as one of those tools. It's an advancement of this. How much of it will you use to enhance your creativity or use it for the creative process na, then it's not a tool. Then that's the creator. நாங்கள் வந்து we are seeing it as we are the ones who are writing, we are the ones who are creating it. இப்போ இங்கே ஒரு டூல் இருக்குது. திஸ் இஸ் another digital tool. What can you do with it? So you need to understand the extent of what it can. Will it replace a writer? Will it replace a director? Will it replace a VFX supervisor? No, it won't. It won't. It can't. I mean, see, somebody has to make a decision. இப்போ படமே வந்துட்டு நமக்கு தேவையில்லை. படம் எதுக்கு எடுக்கிறோம்? யாரோ படம் எடுக்கணும், ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தர் பார்ப்பாங்கன்னு நம்பிக்கையில். ஸோ அது வந்துட்டு ஒரு டிசைடிங் பர்சன் அங்கே இருக்கணும். லைக் இந்த கதை நான் சொல்லணும்னு நமக்கு ஆசையாக இருக்கணும்ல, அது மிஷின் காண்டி. அண்ட் ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா புதுசாக இது வரும்போது மேபி த பிக் நெட்ஒர்க்ஸ், த பிக் ஸ்டூடியோஸ் அண்ட் ஆல் ஏஐஏ கதை எழுதி ஏஐஏ அதை க்ரியேட் பண்ணி அதுவே ஒரு மார்க்கெட்டிங் பிளான் போட்டு அதுவே ஒரு ரிலீஸ் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஆல் வில் ஹேப்பன். அது மாதிரி ஒரு 10 படம் வரலாம், அதில் ஒரு 2 படம் நல்லா ஓடலாம், மிச்சது எல்லாம் ஃபெயில் ஆகலாம். ஆஃப்டர் பாயிண்டில் இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னால இன்ஸ்டாகிராம்லையோ எக்ஸ்லையோ வந்துல ஏஐ ஸ்லாப்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று வருது இதுனா வந்து இது வந்து ஏஐயில் பண்ணுது அப்படின்னு இது பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏஐ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு மக்கள் வந்து அது இது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தட் வில் ஆல்சோ ஹேப்பன். ஸோ அப்போ வந்து தென் தே வில் ஸ்டார்ட் ரைட்டரை கூப்பிட்டுப்பா கதை எழுதணும், எவனாவது ஹியூமனா ஃபீல் பண்ண வந்து கதை எழுதணும். அந்த எமோஷன்ஸ், அந்த ரத்தமும் சதையும் ஃபீல் பண்ற அந்த ஒர்க் வந்து கண்டிப்பா ஒரு ஹியூமன் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா? there will be certain works which will இப்போ சிஜியில் வந்து இல்லை இந்த ரோட்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க, which is like நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் யாரையாவது ஷூட் பண்ணிங்கன்னா உங்களோட கட் அவுட் க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதை தூக்கி நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போது சிஜியில் வந்து இந்த கட் அவுட் வந்து இஸ் டன் பை அ சிஜி சாஃப்ட்வேர். அதுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரோட்டோ வந்து இன்னும் ஒவ்வொரு முடியும் வந்து யூ வில் கெட் த அவுட்லைன், பட் கரெக்டாக வரத்துக்கு இப்போ ஏஐ வச்சு அது பண்ண முடியும். So those people will get affected by AI. அந்த threat எல்லாம் இருக்கு. அது வந்துட்டு I think thing is nobody has a choice. Things are going a certain way. The industrial revolution அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும்ல, அந்த ஒரு 5 years வந்துட்டு எல்லாத்துக்கும் தடவும். அப்புறம் அது வச்சு ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆயிரும். I think that is how it will அடாப்ட் ஆகி நம்மளும் அப்டேட் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் ஐ திங்க் என்னன்னா நம்ம தான் இதெல்லாம் பேசுறோம். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க பிறந்ததுலேருந்தே அதுதானே இருக்கும். இப்போ ஜென் ஆல்ஃபாலாம் வந்து பிறந்ததுலேருந்தே ஃபோன் ஸ்க்ரீனோட தானே பிறந்திருக்காங்க. அண்ட் த டெக்ஸ்டரிட்டி தே ஹேவ், அவங்களால ஃபோன்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ இட் இஸ் லைக் தடவணும். நம்ம வந்து இருப்பா வி சி ஐ எம் ஷூர் யூ மைட் ஆல்சோ டூ தட். இங்கே பேசிட்டு இருப்பாங்க, இது பண்ணி என்னடா பண்றேன்னா மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. அது பார்க்க தேவையில்லை. நான் பார்த்தாலே அவங்க பார்க்காம இது பேசிட்டே இப்படி இப்படி பண்ணிட்டு ஜென் ஆல்ஃபா கிட்ஸ். இது வந்து நம்ம பேசிட்டே வந்து கோக் குடிக்கிற மாதிரியோ ஒரு ஓ யூ டோன்ட் நீட் டு லுக் அட் த கோக் when you are drinking. தேவையில்லை, we can drink like that, I can talk to you. பட் அவங்க வந்து இதை டைப் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கில் செட் நம்ம ஜெனரேஷனுக்கு இருக்கு. She might have.
அவங்களுக்கு இருக்கும். நீங்க அப்படிதான் பண்றீங்க எங்கயோ பாசும்போது. அதான் பண்ணலாம். younger she has that. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ஒரு த்ரெட்டை கன்சிடர் பண்ண நேரத்துல நீங்க அதை எட்டனது ஒரு டூலா கன்சிடர் பண்ணி அதுக்கான ஒரு அப்டேஷனுக்கு ரெடியா இருக்கிறது வந்து as creators ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது. I think that வந்துட்டு அது எது வந்தாலும் ஆக்சுவலா ஏதோ இதுல படிச்சுட்டு இருந்தேன். நியூயார்க்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் கேரேஜஸ் இருக்கும், எல்லா ரோடு ஃபுல்லா ஹார்ஸ் கேரேஜஸ் இருக்கும். ஸோ அப்போ கார் வரும்போது பயங்கர எதிர்ப்பு, இந்த ஹார்ஸுக்கெல்லாம் வேலை போயிடும், ஹார்ஸ் ஓட்டுறவங்களுக்குலாம் வேலை போயிடும்னு. பட் அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கார் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கார் டிரைவராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு 5 years அந்த ஒரு கொஞ்சம் டிரான்சிஷன் தான் வில் பி த திங். அதர்வைஸ் எனி டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் லைக் தட் இல்லையா? இல்லை இந்த ஆன்லைன் ரீட்டைல் வந்ததில்ல, கடைங்கள்லாம் மூடிடும் அப்படின்னு ஒரு இது வந்ததில்லை. தென் தேர்ஸ் அ ஹோல் நதர் ஈகோ சிஸ்டம் இட் ஸ்டார்டட் ஆஃப் வித் டெலிவர் பண்ணுற பசங்க. அது வந்து தட் ஜாப் ப்ரொஃபைல் டிட் நாட் எக்ஸிஸ்ட் பிஃபோர்ல. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணால் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாப்புல. இப்போ நவ் யூ ஹேவ் பிட்வீன் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அண்ட் ஜெப்டோ அண்ட் இன்ஸ்டா அண்ட் ஆல் தட் a whole ecosystem of people who deliver stuff. That's new job creation. Logistics also. அதே மாதிரி தான் I think AI will also lead to a whole new set of jobs மாறின. And with any of these changes அதில் என்னன்னா there will be certain skills which will get completely lost, certain skills which are not needed anymore. The people who can update themselves will become the first round. பட் நம்ம ஜென்ரேஷனலாகவும் யோசிக்கணும் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராப்ளம் தான். இப்போ ஜென் ஆல்ஃபா பசங்களுக்கு வந்து அது ஏஐ வரும்போது they would have adapted themselves and they'll be the ones in the job market. So it is part of and we've seen this happen so much. அது evolution. ஸோ அதனால வந்துட்டு அது நம்ம வந்துட்டு கூவி தப்பு சொல்றதை விட அடாப்ட் பண்ணிட்டு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். One thing convinced us completely about this. We met one person, big industrial magnate, like a really big businessman. அவர் வந்து he has completely embraced AI for அவரோட மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங் எல்லாத்துக்கும் he started using AI tools more than a year, 2 years back மாதிரி. ஸோ அவர் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர் ஒரு பண்ணை வச்சுருக்காரு. பண்ணையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியோட குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தது, ஹெல்த் ப்ராப்ளம். அவங்க வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அது வந்து என்னென்னா டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் என்ன சிம்டம்னு சொல்லணும்ல, அந்த சிம்டம்லாம் சொன்னால் ஒவ்வொரு டாக்டரும் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து தலைவலி வந்துட்டே இருந்தது, மைக்ரைன் மாதிரியான ஒரு ஹெடேக் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த ஏஐ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபோனை வந்து அந்த லேடி வந்து பண்ணையில் ஒர்க் பண்ணுற லேடி, நாட் லைக் அன் வெரி எஜுகேட்டட், அதெல்லாம் தமிழில் தான் பேசும். ஸோ ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் ஏஐ டூலை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ என்ன இதுன்னா நீ வந்து டெய்லி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது டாக்டருக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்போ தலைவலி வருது, இதை வந்து ஒரு 1 வீக்காக ஜஸ்ட் வாய்ஸாக இதுக்கு வாய்ஸில் வந்து இன்னைக்கு வந்து இதை சாப்பிட்டதா, இன்னைக்கு வந்து இதை குடிச்சா, இந்த நேரத்துக்கு தலைவலிச்சுது, இது மாதிரி ஒரு 1 வீக்காக அப்படியே இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணால் உடனே தட் ஏஐ ஃபிகர்ட் அவுட் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் தட் ஹெடேக் வித்தின் 1 வீக். இதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை. பாவம், வாட் வில் தட் லேடி சே, இல்லை இதுதான் சாப்பிட்டா அப்படின்னு. த ட்ரிகர் மைட் நாட் பி வாட் ஷி ஏட் தட் டே, இட் மைட் பி வாட் ஷி ஏட் 2 days பிஃபோர். பட் the AI was able to find this out because it had இவ்வளோ டேட்டா மாதிரி. டாக்டர் வந்துட்டு இது பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. என்னன்னா நம்ம அவ்வளோ தூரம் அவங்க போய் பார்க்கணும், லைக் அந்த ஒரு கண்டினியூஸாக 1 வாரம். ஸோ அண்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் போகும்போது அந்த லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பட் அந்த ஒரு கிராஸ் ரூட் லெவலில் ஒருத்தருக்கு வந்துட்டு, ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு தலைவலி வந்துட்டே இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம். அது வந்து ஷீ குட் கிராக் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு can help across board. It's not like an elitist tool. Actually in that way இது வந்து ஈக்குவலைசர். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் சுப்பீரியாரிட்டி இருக்கணும், இது இருக்கணும்லாம் இல்லை. இப்போ ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸ் பாய் அனுப்புகிற மெசேஜ் இருக்குது, அப்படி சூப்பராக இருக்குது, என்னப்பா இது இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ ஐ திங்க் தட் வே நோ இட் இஸ் an ஈக்குவலைசர். நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிரிட்ஜ் பண்ணிடும் இந்த கேப் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஹேஸ் வந்து இந்த ஏஐ வந்து பயங்கரமாக எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க. லைக் என்ன இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ இவர் அந்த பண்ணையில் ஒர்க் பண்ணுற லேடி கிட்ட சொல்லுறது,
இப்போ நெக்ஸ்ட் 6 monthsல the doctors will be doing that. Yeah, exactly. நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ஏதோ வந்து அரிப்பு வருதுன்னா ஒரு வாரம் நீ என்னெல்லாம் சாப்பிட்ட, என்னெல்லாம் குடிச்ச, எங்க குளிச்ச, என்ன சோப் யூஸ் பண்ண, இது எல்லாத்தையும் வந்து நீ சும்மா இதுகிட்ட பேச, நீ யூஸ் பண்ணும்போது பேச அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. The doctor will have the complete medical background of that person. அதனால தான் லைக் அண்ட் ஆல்சோ இந்த இமேஜிங் சயின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அதுக்கெலாம் இதெல்லாம் வந்து இந்த ஏஐ ப்ராசஸிங்கை வந்து த டாக்டர்ஸ் ஆர் அக்செப்டிங் பிக் டைம். பிகாஸ் அது வந்து நுண்ணியாக பார்க்க முடியும், லைக் விச் த டாக்டர்ஸ் மைட் நாட் ஹாவ் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இன் பிளேஸ் மாதிரினா. அண்ட் இட் கேன் கம்பேர் டு all knowledge of every CT scan ever done and uploaded, which no doctor will have that actual knowledge of. But that human brain will make the decision. Okay, இது உனக்கு இது சாப்பிடுன்னு சொல்லு. So we are very positive on the outlook towards this. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓகே இவங்களே வந்து இவ்வளோ அழகான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ வீல் ஆல்சோ அதை அடாப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. So another thing about your work வந்து இந்த வெப் சீரிஸ்ன்றது இட்ஸ் லைக் டூயிங் 4-5 films together in a particular span of time. ஸோ நீங்கள் வந்து கம்மியான ஒர்க் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதோடைய டைம் கன்சப்ஷன் நிறைய இருக்குது, ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்றப்போ அது படங்கள் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, எவ்வளோ டாஸ்கிங்காக இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலி ரைட்டிங் வந்துட்டு ஏன்னா எங்களுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு இன்னும் தெரியாது. லைக் ஸோ சுழலோட இது பண்ணும்போது தட் அந்த ஸ்ட்ரக்சர் பிடிக்கிறது வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். ஸோ வந்துட்டு அண்ட் அப்போ வந்துட்டு இந்த ஷோ பைபிள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அந்த ரைட்டிங் எம்ப்ரேஸ் பண்ணுறது ஒரு இது. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ வால் வாட்சர் ஃபிலிம் இஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதில் வந்துட்டு வி ஆர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ். ஸோ 2-3 இப்போ சுழல் வந்துட்டு எங்கள் ஷோ, நாங்கள் தான் ரைட்டர்ஸு அண்ட் ஷோ ரன்னர்ஸ். ஸோ ஷோ ரன்னர்ஸ்னா ஸோ நாங்கள் 2 டைரக்டரையும் கூப்பிட்டுட்டு ஸோ அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க, பட் இட் வில் பி அவர் கிரியேட்டிவ் விஷன். ஸோ இது அந்த ஃபார்மேட் வந்துட்டு ஆக்சுவலி அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை இங்கே. ஐ மீன் ஐ திங்க் வெஸ்ட்டில் இட் இஸ் வெரி காமன். ஸோ தட் வாஸ் ஆல்சோ another சேலஞ்ச். ஏன்னா நம்ம விஷன் பட் somebody else has to translate it. ஸோ ஸோ இட் மேக்ஸ் இட் வெரி கொலாபரேட்டிவ். லைக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நிறைய பேர்த்தோட கொலாபரேட் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த்தும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ தட் ப்ராசஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் டேக்கன். இப்போது ஒன்று நம்ம நெட்ஒர்க்ஸோடு ஒர்க் பண்ணும்போது தெர் இஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து முதல்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுலேருந்து கதை எழுதி கதையை அவங்களுக்கு அனுப்பி அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்து தென் ஸோ தெர் இஸ் அ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், தென் தெர் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் யூ ரைட் த ஸ்கிரிப்ட், அதுக்கு வந்து தே வில் ஃபண்ட் யூ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் ரைட்டிங். எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னா பேசிக்லி இதுக்கு யார் மாதிரி காஸ்டிங் பண்ணலாம், இதுக்கு டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும், இப்போ ஃபினிஷ்டு ஸ்கிரிப்ட் வந்து டஸ் இட் ஒர்க் ஃபார் தெம் மாதிரின்னு இந்த 3 க்ரைட்டீரியா தான் இருக்கும்னு வச்சுங்களேன். பண்ணால் தே வில் டூ வாட் இஸ் கால் க்ரீன் லைட்டிங், விச் மீன்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து நவ் வில் மூவ் இன் டு ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். ஸோ யூஸ்வலாக என்னென்னா இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட்டில் போடுவாங்க. அதில் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் தான் வில் மூவ் ஆன் டு தட் க்ரீன் லைட் அண்ட் இன் டு ப்ரொடக்ஷன். ஸோ யூ மைட் ஸ்பெண்ட் 1.5 years in writing a script, but at the end of it, it might not be feasible for whatever reason. ஒன்று வந்து it might be too political. நெட்வொர்க்ஸ் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக இருந்தால் they won't take that risk. Or it might be too boring, which means they will not do. The bigger problem is it is just a little more expensive than what they want to spend within that market marina. And little more na it might be only 20% 30% more, but adu nammalaala kammi panna mudiyadhu ena it is going to cost this much to do na it won't go into green light. India it is still better. அவங்க டெவலப்மெண்ட்ல போடுறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% கெட்ஸ் மேட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மாதிரின்னு. வெஸ்ட்லலாம் வந்து 10 ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலே பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். ஸோ தட் வில் ஹேப்பன். ஸோ அது வந்து ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியா வி நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே, ஏதாவது ஒரு கதை வந்து ஃபுல்லாக எழுதிட்டு அது இட் மைட் நாட் ப்ரொசீட் அட் திஸ் பாயிண்ட்னு யூ மஸ்ட் பி ரெடி. யூ மஸ்ட் பிகாஸ் தே பேயிங் யூ ஃபார் தட் டைம். அந்த டெவலப்மெண்ட் பீரியடில் ஆஸ் அ ரைட்டர் யூ வில் கெட் paid. You will get paid much more than what you will get if you're doing a feature nu vachunga. But it might not move ahead for whatever reason. இப்போ if it moves ahead na then அதோட preparation time வந்து we usually take a lot more than films. ஏன்னா shoot வந்து will be pretty restricted. இப்போ like even for a big show like Sural you do only about 70-75 days of shoot மாதிரின்னு வச்சுங்களேன். For smaller shows around 40 to 50 days தான் வந்து will be maximum number of shoot days.
And this 75 days is for 8 episodes of 45 minutes each. So imagine that the pace at which you have to shoot na clarity இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன ஷாட் எடுக்க போகிறோம் will have to be decided at the table before you go to the shoot. And the process will take anywhere between 3 to 6 months, depending on the director and how clear the production team is and all that. அந்த லெவல் ஆஃப் டீட்டெயில் ஒர்க் பண்ணி எங்ககிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் வில் பி ஓகே வித் சென்டிங் இட் ஃபார் ஷூட். இல்லைனா வந்து வி நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் அந்த நம்பர் ஆஃப் டேஸில் முடிக்க முடியாது. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அவ்வளோதான், அங்காலி. ஒரு வாரத்தில் ஷூட்டு மூடிட்டு வந்துடணும். ரெப்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் வெறும் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான். அந்த எஃபிஷியன்சி இருந்தால் தான் வந்துட்டு அதுக்கு டைரக்டர்ஸ் சூஸ் பண்ணதும் அது ஒரு இது சரி ஒரு மாதிரி. ஏன்னா கட் இன்ஸ்டிங்க்ல தான் போகணும் ஒரு அளவுக்கு அது. அண்ட் இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம ஷோ நல்லா பண்ணுச்சுன்னா தான் செகண்ட் சீசன். ஸோ தட் இஸ் த வெரி அது வந்துட்டு அவங்க ரொம்ப கிளியராக இருப்பாங்க. மெட்ரிக்ஸ் வந்துட்டு இட் ஹேஸ் டு ஒர்க், இட் ஹேஸ் டு மேக் நம்பர்ஸ் ஐ திங்க். ஸோ அது வந்துட்டு ஐ திங்க் வி பின் லக்கி. ஏன்னா இப்போ சுழல் செகண்ட் சீசன் முடிஞ்சது, இப்போ தேர்ட் சீசன் வி ஆர் ரைட்டிங். வதந்தி இப்போ செகண்ட் சீசன் இஸ் கம்மிங் அப். ஸோ அதுவும் வந்துட்டு வதந்தி போத் தேஷ் அவங்களுக்கு சவுத்தில் வந்துட்டு தீஸ் டூ ஆர் தேர் லைக் pretty big shows, like done really well. And shoot வந்து கடகடன் முடிக்கிறோம்னா அதுக்கப்புறம் போஸ்ட் வந்து it will take some time. Tedious process. ஏன்னா மெயின்லி இட்ஸ் பிகாஸ் there are multiple rounds of authorization from the networks which will need to happen. அது வந்து network cut 1, network cut 2 அவங்க அப்ரூவ் பண்ணனும். Yeah. So இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எடிட் வந்து the director's edit will go. அவங்க வந்து they will have some feedback. See, most of it will be based on இது மாதிரி ஏதாவது சொன்னா பிரச்சனையாகலாம் from a legal standpointலேருந்து வந்து அவங்களோட ஒரு ஃபீட்பேக் வரும். And also from an they have a set of metrics. ஒரு டேட்டா செட் இருக்கு அவங்களுக்கு வந்து through the world and through India மக்கள் எதை பார்க்குறாங்க அப்படின்னு they have minute details. இப்போ இவ்வளோ சாய்ஸஸ் இருக்குல்ல. இப்போ நீங்களே வீட்டில் ஏதாவது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு இப்போ என்ன சொல்லலாம்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 minutesல உங்களுக்கு ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் வேணும். இல்லைன்னா அப்படி சொல்லிட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ பட்டன் இல்லை, யூ ஜஸ்ட் கீப் சேஞ்சிங். ஸோ அந்த ரீட்டைன் பண்ணும்ல. ஸோ தோஸ் திங்ஸ் தே ஹேவ் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ். எங்களுக்கு வந்து see, I don't know what the experience of a lot of other people who are working with networks. எங்களுக்கு நெட்வொர்க்கோட we have a very good equation. ஸோ அதனால வந்து it is never like இதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறதே கிடையாது. we feel like this but whatever you guys feel, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வராங்க. ஏன்னா to a large extent see, இப்போ network also needs to believe in whose vision is it. Who are we believing in the project? ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற metrics is for a certain kind of thing. This could fit into that metric or this might break the metric. If it breaks the metric, then it is a super successful show மாதிரி. So who do they believe in? உன்னை பிலீவ் பண்ணலாமா? ஓகே, ஐ வில் பிலீவ் யூ கம்ப்ளீட்லின்னு வந்துருவாங்க. ஆமா, this is like just a producer மாதிரி தான். அவங்க அவங்கள அந்த டைரக்டர்ஸ் நம்பி கொடுக்கிற கதை தான். அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு நெட்வொர்க்குக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா they have at a time like at least 10-15 different shows happening in different languages and all that. ஒவ்வொன்றும் வந்து nobody in the creative can say I will take all the decisions on this அப்படின்னு. There cannot be like one creative head who takes that. And also அங்க like whoever is making a decision, இப்போ சுழல் 1ல இருந்தவங்க இப்போ இல்லை, நிறைய பேர் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு யாராவது ஓகே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இல்லை யாராவது கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இவங்களுடைய இவங்க ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. ஐ திங்க் தட் இஸ் ஆக்சுவலி த ஒன். ஸோ இன் தட் வே தட் ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் நாங்கள் ஷோ ரன்னராக இருக்கிறதும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறதும் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபால்ஸ் ஆன் அஸ். ஏன்னா ஃபைனலி த நெட்வொர்க் வில் டர்ன் அரவுண்ட் அண்ட் சே whatever you say we will do. அதே உன்னை நம்பி தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பிஃபோர் லைக் தேர் வில் பி சம் சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு எடிட்டில் வந்து டைரக்டர் வில் ஃபீல் சம்திங், நெட்வொர்க் மைட் ஃபீல் சம்திங். ஃபைனலாக 2 பேரும் திரும்பி எங்ககிட்ட தான் கேட்பாங்க வாட் டு யூ திங்க்னா. அப்போ வி வில் ஹாவ் டு புட் ஆர் ஃபுட் டவுன் ஐதர் பிஸ் ஆஃப் த டைரக்டர் ஆர் த நெட்வொர்க் மாதிரின்னு. பட் தட்ஸ் அ கால் அண்ட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி விச் வி ஹாவ் டு டேக். பிகாஸ் ஃபைனலி இட் வில் டர்ன் அரவுண்ட் அண்ட் who do you believe in? They are believing in us, then we'll have to give them the confidence. So if we are not sure, then it can go into a tailspin. Like let their approval come, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலான்னு வந்து நெட்வொர்க்கும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் you don't have complete control also. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் யூ கேன் கோ அண்ட் நம்மளே போய் ஷூட் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்துடலாம், பண்ண முடியாது. இருக்கிறத வச்சுட்டு how do we make it happen?
இப்போ கிரியேட்டர்ஸ் சூஸ் பண்ணுறதும் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும். லைக் இதுதான் நான் யாருமே வந்து கதை வந்து பிறந்த உடனே யோசிக்கல, ஒரு லாஸ்ட் 6 monthஸாக தான் யோசிப்பீங்க. அண்ட் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அதுக்கு. ஸோ பட் அதை அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்டு அதுக்கு எதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அது நம்ம சொல்கிற ஆப்ஷன் பிடிக்கல, அவங்க சொல்கிற ஆப்ஷன் பிடிக்கலன்னா இன்னொரு ஆப்ஷன் பிடிக்க முடியுமான்னு அந்த ஓப்பன்னஸ் இருக்கிற டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் ஒன்லி வி லுக் ஃபார். ஏன்னா ரொம்ப வந்துட்டு இதுதான் என்னோட கிரியேட்டிவ் விஷயம்னா, இது என்ன உனக்கு 3 மாசமா தானே யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோ ஒன்றும் அது ஒன்றும் ஹோலி கிரெயில் கிடையாதுல்ல. ஸோ வந்துட்டு அண்ட் அதர் திங் விச் நாங்கள் எங்களுக்குள்ள பேசுவோம் என்னன்னா, இப்போ வந்து யாராவது இந்த கிரியேட்டர்ஸ் வந்து இல்லை நெட்வொர்க் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை உடனே நோ சொல்லிடுவோம். Because if they think of it as a compromise and not finding another solution which you are happy with, அப்படின்னா then this is doomed for failure. And compromise na enna, everybody is looking for the success of the show. Like அது நல்லா ஒர்க் ஆகுதுன்னா லைக் வந்துட்டு அவங்க வந்துட்டு வெறும் ஈகோக்காக யாருமே சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த இது இல்லாமல்ல நம்ம வந்துட்டு ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் ஆர்டிஸ்டிக் விஷன்லாம் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது செட்டே ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகுதுப்பா, நீயே போயிட்டு நெட்வொர்க் கிட்ட பிச் பண்ணி நீயே மாரடிச்சுக்கோன்னு விட்டுருவோம். ஏன்னா when there is a problem, the people who can step forward and solve a problem in the way which they also are 100% behind, that is the biggest skill set. இந்த 50% அவங்க கேட்டாங்க, நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு அதுதானே வேணும், நம்ம இப்படி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால், those are not the people who should be working over here in this space as such, Marina. That will become like a corporate job, it will become like a non-creative. Understood. அந்த ஓனர்ஷிப் இருக்கணும், என்னோட ப்ராஜெக்ட் நான் என்னோட பீஸ் ஆஃப் ஆர்ட்னு அவங்க ஓன் பண்ணிக்கணும். ஆமா, ஆனா வந்துட்டு அதனால வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் 100% இது இல்லை, அது ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு எந்த எதுனாலும் ஒரு 10 சொல்யூஷன் இருக்கு, எந்த ப்ராப்ளம்னாலும். ஸோ அந்த ஓப்பன் மைண்ட் இருந்தாலும் இருக்கணும். ஓகே, இப்போ வதந்தி 2 வரப்போது, அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னால செகண்ட் பார்ட் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வாட் இஸ் இட் கோயிங் டு பி அபவுட்? ஒரு சின்ன ஒன் கீ திங் இஸ் இப்போ Vadhandhi as a series, it is structured differently from Sural. இப்போ சுழலில் வந்து சக்கரை, தட் இஸ் கதிரோட கேரக்டர், நந்தினி, அவங்க வந்து they are continuous through the seasons மாதிரின்னு. இதில் வந்து the way Andrew imagined the world of Vadhandhi வந்து season 1 has one story which one inspector is looking into, that was S.J. Surya, Vivekana character. So season 2 வந்து it is in a different place. This is now set in Madurai. And the police officer who is investigating the case is Musa Rasa, played by Shashi Kumar. So it is with the idea of what is Vadhandhi spread ana, how does it disrupt or help the case, da வந்து is the theme. இதுல வந்து season 1 Vivek investigating the Veloni case reaches an end. It is solved by that. இதுல வந்து it is not Vivek continuing. This is another completely different case in Madurai, which Musa Rasa, played by Shashi Kumar, is investigating. So as a structure, this is for us a little more unique. Like season 1 ல இருந்து there'll be only a couple of characters which continue on to season 2. நீங்க True Detectives பாத்தீங்கன்னா thematically எல்லாம் ஒரே இது இருக்கும். ஸோ thematically இருக்கும், பட் வந்துட்டு வேற ஆக்டர்ஸ், வேற கிரைம், வேற ஊரு, வேற செட்டிங். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஆண்ட்ரூ பிச் பண்ணும்போதே அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு அது அந்த ஊர்ல, இது மதுரையில, நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ வேர். ஸோ அதுக்கு வந்துட்டு வேற இதுல the key thing about Vadhandhi season 2, which is also Vadhandhiயோட DNA ன்னு வச்சுங்களேன், that there will be a dogged cop. அதாவது a cop who won't feel very alpha, நான் வந்து 100 பேர் அடிப்பேன் அந்த மாதிரி காப் கிடையாது. பட் he is a cop who will keep chasing. ரொம்ப ரியல் காப், ரொம்ப ஜெனுவின். ஓகே, சோ ரொம்ப ரியல் ஜெனுவின், லைக் ஒரு ஃபீல் பண்ற காப். சோ வந்துட்டு அந்த ஒரு சினிமேட்டிக் காப் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பயங்கர ரூட்டடா இருக்கும். இப்போ வந்து இது he'll be posted to an what's called a light police station. லைட் போலீஸ் ஸ்டேஷன்னா இருக்கிறதுலேயே சின்ன போலீஸ் ஸ்டேஷன் இஸ் கால்டு லைட் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரின்னு. அங்கே வந்து அவங்களே தான் சமைக்கணும், அவங்களே தான் க்ளீன் பண்ணணும், தெர் இஸ் நோ ஹெல்ப், பேப்பர் வாங்குறது கூட அவங்களே தான் காசு போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட்டட் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு காப் தான் வந்து மூசா ராசா, பிளேட் பை சசிகுமார். But then it opens up into a story which has much larger ramifications because of Vadhandhi matter. Okay. So like ஒரு பெரிய கேஸை
ஒரு சின்ன காப் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த காப் வந்து அது வந்து ஒரு டாக் பிஹைண்ட் அ போன் மாதிரி விடாம பிடிக்கிறதுல கண்டுபிடிக்கிறது தான் இது. இதுக்குள்ள there is a very emotional story which is happening within it, both with the crime and with Musa Rasa, Shashi Kumar's character. And வந்துட்டு லைக் ஜெனரலா வந்துட்டு சீரீஸ்ல படத்துல வந்துட்டு தாடி வச்ச போலீஸ், தாடி வச்சது வந்துட்டு வெறும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீசன் இருக்குது. இப்போ எனக்கு ரிவீல் பண்ண வேண்டாம், பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசனிங்க, அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி இருக்குது, பேக் ஸ்டோரி இருக்குது. ஐ திங்க் தட் வில் பி நைஸ். அண்ட் வந்துட்டு யஷ் லைக் கொஞ்சம் நியூ டேலண்ட்ஸ் ஆர் ஆல்சோ, இது வந்துட்டு யங் டேலண்ட். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த யஷ்வந்த்னு ஒருத்தர் வந்துட்டு லைக், ஸோ இது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மணி, வதந்தி மிஸ்ட்ரி ஆஃப் மணி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேபிள் ஆஃப் வெலோனி, இது மிஸ்ட்ரி ஆஃப் மணி. ஸோ அந்த மணி கேரக்டர் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அவருக்கும் நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி ரூட்டட், டீப்லி எமோஷ்னல், பயங்கர ரியலிஸ்டிக். எங்களுக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கு வந்துட்டு அப்படி புல்லரிச்சிச்சு. And Andrew has got great performances from the actors. So it's very wholesome. It's என்னன்னா நிஜமாலே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஸ்மால் டவுனில் நடக்கிற ஒரு கிரைமை வந்து நம்ம உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வேர்ல்டை வந்து ஆண்ட்ரூ has created. மதுரையில் போய் கொஞ்ச நாள் உட்காந்து அங்கே வந்துட்டு ரொம்ப நாள் அங்கே ஹேங் அவுட் பண்ணிருந்தாரு. லைக் வந்துட்டு அந்த ஜல்லிக்கட்டு கல்ச்சர், லைக் வந்துட்டு அந்த பசங்க அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களோட அண்ட் அவங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்து, ஸோ அதனால் அந்த ஒர்க் இருக்குல்ல, அந்த மெனக்கெடல் இருக்குல்ல, அதெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அந்த சின்ன போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே என்ன ஆகுன்னு பார்த்து அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசி அதுலேருந்து இன்சிடென்ட்ஸ்லாம் கூட எழுதி வச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ 2 பேரோட ஸ்டோரி இவ்வளோ நேரம் கேட்குறப்போ 2 யங் டேலண்ட்ஸ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு அங்கெங்கன்னு பல வேலைகள் பண்ணிட்டு பேங்க் பேலன்ஸ் 0வா இருந்த நேரத்துல இருந்து நவ் யூ ஹேவிங் யுவர் ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வரைக்கும் அப்படின்றப்போ வாவ் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ எங்களுக்கு லைட்டாக புள்ள இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜேர்னி உங்களது. ஸோ ஆஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, உங்களுடைய வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய இன்டர்வியூஸில் பிஆர் கூட நிறைய பேர் கூட கேட்டிருக்கோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் இருந்தது. பட் திஸ் கான்வர்சேஷன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஹூ ஆர் யூ ஆக்சுவலி எஸ் பர்சன், 2 பேரோட இண்டிவிஜுவல் விஷயங்கள் என்னவா இருந்தது, உங்களோட ஸ்டோரி என்ன, ட்ராவல் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆகணும் இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேக்அவே இருக்கும். அதே சமயத்தில் சேஞ்சிங் டைம்ஸ் கூட நம்மளும் எப்படி அட்வான்ஸ்டாக சேஞ்ச் ஆகுறது அப்படின்ற ஒரு அழகான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு ஓப்பன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ரியலி நைஸ் டாக்கிங் டு போத் ஆஃப் யூ. Thank you so much. Lovely. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க பதில் சொல்லிட்டு இருந்தோம். That's all because of you. Thank you. இது நிஜமாவே கேமரா இருக்கு, ஒரு இன்டர்வியூ மாதிரி ஃபீல் ஆகல. ஒரு பாயிண்ட் டைம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நானும் நடந்தது அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். So yes, thank you so much for having us. Thank you sir, thank you ma'am, thank you. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. 𝐸𝐸𝐾 ranked number 17 in India by IIRF. சேரா ஜங்ஷன் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். அதிக டீல்கள், அதிக மகிழ்ச்சி. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.